தாவேகா தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா நெஞ்சில் குடி இருக்கும். ரமேஷ் வணக்கம், நான் தான் விஜய் பேசுகிறேன். எனக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் வைப்போம். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரீ பெல்ட் வைப்போம். ஒரு ட்ரீ வந்து 20 கிலோ கார்பன் வந்து வருஷத்துக்கு இருக்கும். அதை நாங்கள் கணக்கு பண்ணி ஒரு ஏக்கரில் ஒரு 500 ட்ரீ வைப்போம். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து மாசு இல்லாத காற்று வந்து வரும். இது வந்து நாங்கள் எங்களுடைய பாலிசியாக மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பேசினா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? உங்களுக்கு நாலேஜாக என்ன தெரியணும் அப்படின்னா, ஆரியம்னா என்னன்னு தெரியணும், திராவிடம்னா என்னன்னு தெரியணும், கம்யூனிசம் தெரியணும், காந்தியம் தெரியணும். இதெல்லாம் தாண்டி தமிழ் தேசியம் தெரியணும். அண்ணன் சீமானை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி திடீர்னு ஏஐ பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க? அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இப்போ ஏனுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வரணும் அப்படின்னா 1940 நம்ம வரணும். ஏன் சார் 40ஸ்க்கெலாம் போகிறீங்க? வேர்ல்டு வார் 2 நம்ம வரணும். ஏஐக்கு நான் அந்த கதையை சுருக்கமாக சொல்கிறேன். 1956 முத ஜான் மெக்கர்த்தி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கிறாரு. அங்கே இருந்து தான் ஏஐ வந்து பிறக்குது. இவர் யார் தெரியுமா? 22 வருஷம் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸு, 7 வருஷம் பிராண்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் 2 வருஷத்தில் ஏஐயில் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. இவர் வெறும் தியரிஸ்ட் கிடையாது, இவர் ஒரு ப்ராக்டிஷனர். தமிழ்நாட்டில் டாப் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கிறாரு. பிஸ்னஸ் லீடர்ஸ், செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட். 1000+ செஷன் நடத்தியிருக்கிறாருங்க. 5000 மக்களுக்கு மேலே பார்த்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டையும் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்க, இப்போ ஏஐல இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா? ட்ரைனிங், மென்டரிங், கன்சல்டிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப் எல்லாமே. எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரியல் எஸ்டேட், பாலிடிக்ஸ் அப்படின்னு 4 மேஜர் செக்டாரில் ஏஐ சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. இவர் பாலிடிக்ஸ்க்கு ஒரு ஏஐ இன்ஜினையும் கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்க. எலெக்ஷன் சீசனில் இது கேம் சேஞ்சராக இருக்க போகுது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறாரு. மோர் ஓட்ஸ், பெட்டர் ஸ்ட்ராட்டஜி, கம்ப்ளீட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு ஏஐ மாஸ்டர் சுரேஷ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஏஐ இனோவேட். இவர் சொல்ல போகிற இன்சைட்ஸை நீங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏஐ புரிஞ்சுக்கிட்டா ஃபியூச்சர் உங்கள் கையில். லெட்ஸ் பிகின். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. சுரேஷ் சார், ஃபோர்த் எஸ்டேட்டில் அருள்கிட்ட பேட்டி கொடுக்கறதுல உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நேரம் கொடுத்ததுக்கும் சந்திச்சதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து உங்களை பர்சனலாக நிறைய விஷயங்களை தெரியும். நீங்கள் எப்படிலாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏஐ குறித்து தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இன்ட்ரடக்ஷன் வந்து மக்களுக்கு தெரிஞ்சாலும் சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் எதுக்காக இப்போ ஏஐ பற்றி பேசுகிறாருங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதற்காக ஹூ இஸ் சுரேஷ்குமார்னு எப்படி உங்களை நீங்கள் இன்ட்ரோ பண்ண போகிறீங்க? பேசிக்கலி ஐ எம் அன் ஐடி ப்ரொஃபஷனல். நான் ஒரு 22 வருஷமாக ஐடி ஜாபில் இருக்கேன். பேபால்ன்ற கம்பெனியில், கொவான்சஸ் பேபாலில் ஒரு 6 வருஷம், காக்னிசன்ட் சிடிஎஸில் ஒரு 6 வருஷம், பொலாரிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அல்டிமெட்ரிக்கில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அமெரிக்காவில் ஒரு 3 வருஷம் இருந்திருக்கேன், கனடாவில் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு டிஜிட்டல் மேஜிக் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். அது வந்து மெயினாக பிராண்டிங் பண்ணுறோம், டிஜிட்டல் பிராண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏஐ மேலே எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு 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 தீராத ஒரு பற்று அல்லது ஒரு காதல்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் ஃபியூச்சர்ன்றது தெரிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே ஐடியில் இருக்கிறதுனால எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ ஏஐயில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஐ எஜுகேஷனில் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறோம். அண்ட் தென் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். ஹெல்த் கேரில் பண்ணியிருக்கோம், பாலிடிக்ஸில் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ இப்போ எங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். மெயினாக சொல்லணும்னா அந்த ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட், மல்டிலிங்குவல் வாய்ஸ் ஏஜென்ட் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். டாக்டர்ஸ்க்கு வந்து இப்போ ப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணுறது ஏஐ வச்சு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். மெயினாக வந்து இப்போது அரசியல் காலம் அப்படின்றதுனால ஏஐ இன்ஜின் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் பாலிடிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு, அதை நம்ம வந்து பேசலாம். ஸோ ஏஐ பத்தின உங்களுடைய பயணம் எப்படி துவங்குச்சுன்னு சொல்றீங்க. அண்ட் தென் உங்களுடைய பேக்ரவுண்டும் சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம ஏஐ தான் உங்களுடைய மெயின் கான்செப்ட்டே அதுதான். ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி கடந்த ஒரு 2, 3 ஆண்டுகளா ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தாலுமே கூட, அதோடைய துவக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு பேக்ரவுண்ட் தான். ஏன்னா ஐடி பேக்ரவுண்ட் நானும் பார்க்குறேன். நாமளும் அதில பயணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால, ஓரளவு சொல்ல முடியும். அப்பப்ப பேசுவாங்க. பட் இவ்வளோ தூரம் ரொம்ப பூமான ஒரு காலகட்டம் கிடையாது. எப்படி திடீர்னு ஏஐ பத்தி இவ்வளோ பேசுறாங்க? அதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். ஏஐ வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 10, 20 இயர்ஸ் இருக்குமா? ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் தான் அது கொஞ்சம் பூமான மாரி எனக்கு ஃபீல் சரி, ஆகுது. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் தெளிவாக தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு, ஐடி பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஐ எங்கே யூஸ் பண்ணீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? யூஸ் பண்ணது இல்லன்னு நெனைக்கிறேன் நானு. அத பத்தி படிப்போம், பேசுவோம். இதெல்லாம் இப்படி இருக்குன்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ChatGPT, Gemini, Perplexity நெறைய வந்துருச்சு. பட் ஆனா அன்னைக்கு அப்பலாம் எதுவுமே இல்லையே! சரி, காமன் பீப்புளுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு 3 வருஷமா தெரியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, நிறைய பேர் வந்து ChatGPT மட்டும் தான் ஏஐன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே. அது கிடையாது. ஆமா, ஆமா. ChatGPT வந்து ஒரு பெரிய ஸ்டேக் வந்து வச்சிருக்கு. ம். முக்கியமா LLMல வந்து வச்சிருக்கு. பட் ChatGPT மட்டும் ஏஐ வந்து கிடையாது. கிடையாது. இப்போ ஏஐனுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வரணும் அப்படின்னா 1940ல இருந்து நம்ம வரணும். ஏன் சார் 40ஸ்க்குலாம் போறீங்க? வேர்ல்டு வார் 2ல இருந்து நம்ம வரணும் ஏஐக்கா? ஏஐக்கு. ஆ. நான் அந்த கதையை சுருக்கமா சொல்றேன். வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துட்டு இருக்கு. ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. ஜெர்மனி வந்து அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட 2 விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து யூ போட்ஸ் அப்படின்ற சப்மெரின், நீர்மூழ்கி கப்பல். ஓகே. இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுது. பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்துது. இது எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கோடு வந்து கிரியேட் பண்ணி, அந்த கோட பாஸ்வேர்டு மாதிரி அதை தான் ஸ்ப்ரெட் பண்றாங்க அவங்க டீமுக்குள்ள. அந்த கோட வந்து பிரேக் பண்ண முடியல. அந்த கோட கிரியேட் பண்ற அந்த மிஷினோட பேரு இனிக்மா. எனிக்மா. ஆமா. இந்த இனிக்மாவும் யூபோட்ன்ற சப்மெரைனும் பிரிட்டிஷை வந்து ரொம்ப கதிகலங்க வைக்குது. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 மணிக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து தானா மாறிக்கும், ரீசெட் ஆகிடும். அந்த பாஸ்வேர்டினுடைய காம்பினேஷனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 18 ட்ரில்லியன் காம்பினேஷன் அந்த பாஸ்வேர்டில் வந்து வருது. அந்த அளவுக்கு 1940லயே ஒரு மிஷினை வந்து ஜெர்மனி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், 18 ட்ரில்லியன் காம்பினேஷன். அதை பிரேக் பண்ணவே முடியல. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளெஸ்லி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லண்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மைல் தூரத்தில் இருக்குது. அப்போ அதுதான் வந்து இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இந்த கோடை பிரேக் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் உட்காந்து மண்டையை உடச்சிக்கிறாங்க. அவங்களால கோடை பிரேக் பண்ணவே முடியல. அப்போ தான் நம்மால் உள்ளே வரார். ஆலன் டூரிங் அவர் பேர். அவர் ரொம்ப ஃபேமஸ். 2014 அவரை பற்றி ஒரு படம் வந்தது, த இமிடேஷன் ஆஃப் கேம்னு சொல்லிட்டு. அது ஆஸ்கார் நாமினேட்டிங் மூவி அது. ஆலன் டூரிங் அப்போ தான் உள்ளே வராரு. ஆலன் டூரிங் இஸ் அன் இன்ட்ரோவர்ட். ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன் உள்ளே வராரு. அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு முத அவர் கேட்குறாரு. ஏன்னா அங்கே எல்லாமே உட்காந்துக்கிட்டு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு காஃபி மகை வச்சுக்கிட்டு ராத்திரி பகல் ஃபுல்லாக உட்காந்து எதேதோ பண்ணி பார்க்குறாங்க, பிரேக் பண்ண முடியல. அவர் கேட்குறாரு, ஏன் மனுஷங்க வந்து உட்காந்து இதை பிரேக் பண்ணிட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்க கேட்குறாங்க, அந்த மாதிரி மிஷின் இல்லை அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு. அந்த வாக்கியத்தில் இருந்து தான் இன்னைக்கு இருக்கிற ChatGPTயாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அட்டானமஸ் காராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆன முதல் படி அங்கேருந்து தான் தொடங்குது. அந்த என்ன படி வாக்கியம் அது? கேன் மெஷின்ஸ் திங்க். இதுதான் அந்த வாக்கியம். ஓகே. மெஷின் வந்து திங்க் பண்ணுமா அப்படின்ற அந்த வாக்கியத்தை கேட்குறாரு. ம். அந்த வாக்கியத்தை கேட்டுட்டு அவர் உட்காந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறார். அது பேர் பாம், BOMBE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறார். அந்த மிஷின் என்ன பண்ணுது, எனிக்மா கூட பிரேக் பண்ணிடுது. ஓ! பண்ணிடுது. ஓகே. அது அவர் தான் கண்டுபிடிக்கிறார். ஆலன் டூரிங் தான் கண்டுபிடிக்கிறாரு. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை யூடியூப்பில் பாருங்கள். ஆலன் டூரிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே. இப்போ இருக்க ஜென் ஏலாம் ஆலன் டூரிங் டெஸ்ட் பாஸ் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ இவர் அந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா,
நிறைய பிரிட்டிஷ் வீரர்களுடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படுது. ஏன்னா அவங்க பிரேக் இருந்துட்டு இருந்தாங்க ஆமா. இல்லையா? ஓகே. இத கண்டுபிடிச்சிடுறாரு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆலன் டியூரிங்னால அவரு கண்டுபிடிச்ச இந்த பாம் மிஷினால வேர்ல்டு வாரே 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நெறைய பேர். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளு. இவருடைய கதை தனிப்பட்ட கதை. அவர் வந்து 41 வயசுல தற்கொலை பண்ணிட்டாருன்றாங்க. சயனைட் சாப்பிட்டு இறந்துட்டாருன்றாங்க. அது ஒரு தனி கதை. நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா அத தெரிஞ்சுக்கலாம். பட் இவரு போட்ட முதல் விதை அது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டார்ட்மவுத் சம்மர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ம்ஹ்ம். அதுல வந்து ஜான் மெக்கர்த்தி, மார்வின் மின்ஸ்கி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. 1956ல மொத ஜான் மெக்கர்த்தி தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தைய உச்சரிக்கிறாரு. அங்க இருந்து தான் ஏஐ வந்து பொறக்குது. ஸோ முதல்ல அப்பதான் உச்சரிக்கிறாங்க. உச்சரிக்கப்பட்டது 1956ல. ஓகே. அங்க தான் வந்து உச்சரிக்கிறாங்க. அங்கருந்து அப்படியே டிராவல் ஆகுது. இந்த 1950 இருக்கு இல்லையா? இந்த காலகட்டம் என்ன நமக்கு சொன்னுச்சு அப்படின்னா, ஏஐன்றது வந்து ஒரு பிலாசபியா கருதப்பட்டது. அது வந்து சயின்ஸா கன்வெர்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1950கள்ல தான். ஓகே. சயின்ஸா கன்வெர்ட் ஆயிடுது. 1960கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலிசா அப்படின்னு ஒரு டூல் கண்டுபிடிக்கிறாங்க. ம்ஹ்ம். SHRDLU அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் கண்டுபிடிக்கிறாங்க. இத கண்டுபிடிச்சு போறப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி ஏஐ வந்து நல்ல ஒரு எவல்யூவேஷன் ஆயி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. டார்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால வந்து டிஃபென்ஸ் அகாடமி ஒண்ணு இருக்கு. அவங்க தான் இந்த ஏஐக்கெல்லாம் வந்து ஃபண்ட் பண்றாங்க. எல்லாம் ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கப்ப 1973ல ஃபர்ஸ்ட் வின்டர்ன்னு சொல்லுவோம். ஏஐனுடைய ஃபர்ஸ்ட் வின்டர். அதுதான் ஏஐ ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆகுது. ஓகே. அதோட ஏஐ வந்து ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. ஷட் டவுன் பண்ணாலும் அது வந்து நமக்கு குடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனும் கம்ப்யூட்டரும் இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெசன வந்து அது குடுத்துட்டு போயிருச்சு. ஓகே. இப்ப நம்ம NLPன்னு பேசுறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதற்கான முதல் விதைய வந்து அங்க தான் போட்டுது. ம்ஹ்ம். போட்டு போயிடுச்சு. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே காலம் கடந்து 1980ல திரும்ப ஏஐ மேல வருது. ஓகே. இந்த 80ல வரப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸ்கானு, மைசின் இந்த மாதிரியான ரோபோட்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஓகே. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஃபரின்னு ஒருத்தரு பேக் ப்ராபகேஷன் அப்படின்ற ஒரு தியரிய கண்டுபிடிக்கிறார். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ரோல் அப்ப வந்து ப்ளே பண்ணுது. இந்த இதுல ஏஐலயே. ஏஐல. இந்த ஓகே. பேக் ப்ராபகேஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்ல ஒரு நாய் வளர்க்குறோம். அந்த நாய்க்கு பால புடிக்கிறதுக்கு கத்துக் குடுக்குறோம். தடவ பால போடுறீங்க. அந்த நாய் மிஸ் பண்ணிருது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அந்த நாய்ட்ட, "நீ கரெக்ட்டா கேட்ச் பண்ணுன்னு" சொல்றீங்க. 2வது தடவ போடுறீங்க, அது மூக்குல பட்டு போயிருது. 3வது தடவ அது வாய தொறக்குது, வாயில பட்டு போயிருது. 4வது தடவ கப்புன்னு புடிச்சிருது. இதுதான் பேக் ப்ராபகேஷன். ஒவ்வொரு தடவையும் அது ஒரு விஷயத்த நம்மகிட்ட பண்ணிட்டு வரப்ப, ஏஐ பண்ணிட்டு வரப்ப, நம்ம வந்து அதுக்கு ரிவ்யூ குடுப்போம். ரிவார்டு குடுப்போம். இல்லன்னா வந்து ஃபீட்பேக் குடுப்போம். அது வந்து என்ன பண்ணும்னா, திரும்ப அத தானே வந்து உருவாக்கிக்கும். ஓகே. தானே சரிப்படுத்திக்கும். அதுதான் பேக் ப்ராபகேஷன். இந்த பேக் ப்ராபகேஷன் இருந்துமே 1986ல திரும்ப செகண்ட் வின்டர் வருது. ஏஐ வின்டர். செகண்ட் ஃபெயிலியர் வந்து வருது. 2வது தடவ ஃபெயில் ஆகுது. ம்ஹ்ம். இதே மாதிரியான ஒரு செட்டப் தான் அப்பயும் இருந்திருக்கும். எஸ். இப்ப நம்ம எப்படி ஏஐ தூக்கி கொண்டாடுறோமோ, அதே மாதிரி சூழ்நிலை தான் அப்பவும் இருந்திருக்கும். ஆனா 2வது தடவையும் ஏஐ ஃபெயிலியர் ஆகுது. எதனால ஃபெயிலியர் ஆகுது? கன்டினியூஸ் ஃபெயிலியர் இல்லையா அது? ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, 2 விஷயங்கள் வந்து ஏஐக்கு தேவை. ஒண்ணு கம்ப்யூட்டிங் பவர். இப்ப நம்ம ஜிபியு, டிபியுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கம்ப்யூட்டிங் பவர் வந்து 1986ல இல்ல. இன்னொன்னு வந்து டேட்டா வேணும். அந்த டேட்டாவும் வந்து ஏஐக்கு இல்ல. பேக் ப்ராபகேஷன் வந்து ஒரு அருமையான இன்வென்ஷன். ஆனா அந்த இன்வென்ஷன வந்து இப்ப நீங்க சைக்கிள்ல போய் ராக்கெட் என்ஜின வச்சு ஓட்டுனா ஓட்ட முடியுமா? அந்த மாரி பேக் ப்ராபகேஷன் இருந்தது. அப்ப நம்மகிட்ட இருந்தது சைக்கிள் தான். நம்மளால பண்ண முடியல. திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது 2வது ஃபெயிலியர். திரும்ப 1990ல அதனுடைய பயணம் தொடங்குது. 1990ல நாம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம். என்ன அப்டின்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து கேன் மிஷின்ஸ் திங்க் அப்டின்னு சொன்னோம். மிஷினுக்கு வந்து கமாண்ட் குடுத்தோம். இந்த SHRDLU அப்டின்ற அந்த மிஷின் எல்லாமே கமாண்டிங் தான். இத எடுத்து இங்க வை, இத எடுத்து இங்க வைன்னா மிஷின் பண்ணும். இந்த கமாண்டிங் குடுத்ததெல்லாம் நிறுத்திட்டு மொத நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, டேட்டா குடுக்குறோம். டேட்டாவ குடுத்து ஏஐ கிட்ட என்ன சொல்றோம்னா, அந்த டேட்டா வச்சு நீயே கத்துக்கோ. டேட்டா வச்சு நீயே பேட்டர்ன் லேர்ன் பண்ணிட்டு வெளில வா. அப்டின்ற அந்த ஒரு விஷயத்த 1990கள்ல தான் நம்ம குடுக்குறோம். அப்ப ஏஐ வந்து அத பண்ண ஆரம்பிக்குது. அதனுடைய பெரிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 1997ல காஸ்பரோவ்னு சொல்லி ஒரு செஸ் சாம்பியன். அவர வந்து ஒரு ஏஐ மெஷின் வந்து தோற்கடிக்குது. நாட் பை திங்கிங், ஜஸ்ட் பை கால்குலேட்டிங். அந்த மூவ்ஸ கால்குலேட் பண்ணி இவர வந்து தோற்கடிக்குது. ஸோ அங்கருந்து ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி வருது. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, ஜிபியு வருது,
பிக் ரைஸ் ஆஃப் டேட்டா ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் வருது, டீப் லேர்னிங் வருது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஜிபிடி வருது. அங்கங்க இப்ப ஜிபிடி வந்து சாட் ஜிபிடி வந்து, ஜெமினி வந்து, லாமா வந்து, குவென் வந்து, பெர்ப்ளெக்ஸிட்டி வந்து, நம்ம அப்படியே தாண்டி இன்னைக்கு வந்து ஏஐ ஏஜென்ட் எல்லாத்துலயும் மூடி, கடைசியா எங்க வந்து நிக்கிறோம்னா, வீக் ஏஐல வந்து நிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ற இன்னைக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் கால்ட் அஸ் வீக் ஏஐ. புரியல. அதாவது இப்போ ஏஐலயே அப்போ டைப்ஸ்லாம் இருக்கா? விகேனா அப்ப ஸ்ட்ராங் இருக்கா? அப்படி அந்த மாரி ஆமா. கேட்கிறேன். ஏஐ வந்து 3 விதமா இந்த இடத்துல பிரிக்கலாம். ஒண்ணு வந்து வீக் ஏஐ, இன்னொன்னு வந்து ஸ்ட்ராங் ஏஐ, 3வது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏஐ. 3வது இருக்கு. 3வது இருக்கு. சூப்பர் ஏஐன்னு ஒண்ணு வந்து ஓகே. நீங்க ஏன் நம்மளது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்ம இப்படி படிப்படியா வந்து விகேல இருக்கும்ன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? தவிர்த்து கம்பேரிசன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா புரிஞ்சிரும். கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, கோல்டு இருக்கு. நான் டோலோ 650 உங்களுக்கு தரேன். 100% உங்களுடைய சளி கியூர் ஆயிடுமா? ஆகாது. ஆகாது. டெஃபினட்டா ஆகாது. அது வீக் ஏஐ. நாளைக்கு நான் டோலோ 750ன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். அத நான் உங்கள்ட்ட குடுக்குறேன். சரி. குடுக்குறப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கோல்டு 100% சரியாயிடும்னு சொல்லி குடுக்குறேன். அதே மாரி சரியாயிரும். அது ஸ்ட்ராங் ஏஐ. இப்ப சூப்பர் ஏஐ என்ன பண்ணும்னா, நாளான்னைக்கு டோலோ 850ன்னு ஒரு மாத்திரை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் சூப்பர் ஏஐ. அந்த மாத்திரைய நான் உங்களுக்கு குடுக்குறேன். சளிய ஜஸ்ட் லைக் தட் கியூர் பண்ணிட்டு போயிரும். அது வேற என்னென்ன வேலை பண்ணும் அப்படின்னா, உங்க கிட்னில போய் கல் இருக்கா? கண்டுபிடிச்சுட்டு வந்துரும். உங்க லங்ஸ்ல எங்கேயாவது மைன்யூட்டா ஒரு நிமோனியா கோடு இருக்கா? கண்டுபிடிச்சுட்டு வந்துரும். அந்த மாதிரி கரெக்ட்டா சொல்லணும்னா, சொன்னதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும். அதுதான் சூப்பர் ஏஐ. சரி. ஓகே. இப்போ விகேஐ பார்த்தீங்கன்னா, அதான் இன்னைக்கு இப்ப நம்ம Google டிரான்ஸ்லேட் பண்றது, Netflix ரெக்கமெண்டேஷன் பண்றது, Alexa கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து விகேஐ. கிராக். ஆமா. ம். விகேஐ வந்து ஒரே ஒரு வேலைய தான் பண்ணும். இப்ப நீங்க விகேஐ தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். டுடேஸ் ஏஐன்னு சொல்றோம். பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி ஏஐ எக்ஸிஸ்டிங் நவ். ஓகே. அதனால அத விகேஐன்னு சொல்றோம். அப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஏஐ வரல, சூப்பர் ஏஐ வரலையா? அதுதான் சொல்ல வரேன். ஆ. விகேஐனுடைய வேலை இவ்வளவுதான். ஓகே. ஸ்ட்ராங் ஏஐன்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு ஹியூமன அப்படியே அது கிரியேட் பண்ண போகுது. ஒரு ஹியூமன அப்படியே ஒரு அசிஸ்டன்ட்டா கிரியேட் பண்ணிரும். இப்ப வந்து அருள் இருக்காருன்னா, அருள அப்படியே ஒரு ரோபோவாவோ, இல்ல ஒரு மெஷினாவோ ஏஐ வந்து கிரியேட் பண்ணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட் ஸ்ட்ராங் ஏஐல. என்ன சார் ஸ்ட்ராங் ஆமா. ஏஐக்கு இப்படி பண்ணுவீங்களா? இப்ப ஸ்ட்ராங் ஏஐல ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ உங்கள நான் கிரியேட் பண்ணணும்னா, உங்களுடைய மூளைய அங்க வந்து நான் அப்படியே ரெப்ளிகா பண்ணணும் இல்லையா? அது வேணும். அதுல நம்மகிட்ட பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய மூளைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, 86 பில்லியன் நியூரான்ஸ் வந்து நம்ம மூளைக்குள்ள இருக்கு. இந்த நியூரான்ஸினுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு நியூரான் வந்து மெசேஜ இன்னொரு நியூரானுக்கு வந்து பாஸ் பண்ணும். அதுதான். அது வந்து மெசேஜ் பாசிங் செல்ஸ் தான் அது. அப்படி பாஸ் பண்றத வந்து நம்ம வந்து சினாப்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த சினாப்சஸ் மட்டும் ட்ரில்லியன் ஆஃப் சினாப்சஸ் வந்து நம்ம மூளையில வந்து இருக்கு. இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நார்மலா வந்து நம்மளுடைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? மெமரி, விஷனு, லாங்குவேஜ், எமோஷன்ஸ், மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம நடக்கிற ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிக்க முடியாதது என்ன இருக்குன்னா, எப்படி வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து ரைஸ் ஆகுது? எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மெமரியில போய் ஸ்டோர் ஆகி, அது அப்படியே கம்ப்ளீட்டா எப்படி ரிட்ரீவ் ஆகி வருது? இதெல்லாம் வந்து ஸ்டில் சேலஞ்ச் தான். நம்ம இன்னும் ஃபுல்லா கண்டுபிடிக்கல. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா தான் ஸ்ட்ராங் ஏஐ வந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு வர முடியும். பட் இந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கோம். விகேஐல இருந்து ஸ்ட்ராங் ஏஐக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இப்ப நம்ம வந்து இருக்கோம். எவ்வளோ நாள் ஆகும்? நீங்க சொல்ற மாதிரியான ப்ராசஸ் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். விகே வரதுக்கே நமக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குது அப்படின்னா, டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங் ஏஐ, சூப்பர் ஏஐங்கிறது ரொம்ப காலம் எடுக்கும் தானே? நீங்க பழங்காலம் மாதிரி இப்ப கிடையாது. நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? பழங்காலத்துல வந்து நமக்கு டேட்டா இல்ல, கம்ப்யூட்டிங் பவர் இல்ல ஆமா, அப்படின்றது. ஆமா, ஆமா. ஏஐ பொறுத்தவரை 3 விஷயம் தான். அதுக்கு ம். வந்து ஃபுட் தேவை, ஃபியல் தேவை. ம். டேட்டா இஸ் ஃபியல். இன்னைக்கு நம்மகிட்ட டேட்டா கொட்டி கிடக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா இன்னைக்கு டேட்டா இருக்கு. அதனால அது வந்து அதுக்கான ஃபுட் வந்து பிரச்சனையே கிடையாது. ம்ஹ்ம். அதனுடைய மசில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டிங் பவர். இன்னைக்கு ஜிபியு இருக்கு, டிபியு இருக்கு. ஜிபியு வந்து கேமிங்க்கு அண்ட் தென் ஏஐக்கு யூஸ் பண்றாங்க. ஆமா, ஆமா. டிபியு வந்து வெறும் ஏஐக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. ஸோ கம்ப்யூட்டிங் பவர் மசில் வந்து நமக்கு பிரச்சனையே இல்ல. அடுத்து வந்து அதனுடைய பிரெயின். இன்னைக்கு நம்மகிட்ட அல்காரிதம் இருக்கு. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லா அல்காரிதமும் நம்ம வச்சிருக்கோம். அதனால இப்ப வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப,
ஸ்ட்ராங் ஏ வந்து நம்ம கூடிய சீக்கிரம் அடைஞ்சிருவோம் அப்படின்றது நான் நம்புறேன். ஓகே, ஓகே. ஆனா எனக்கு இதுல சந்தேகம் அப்டின்னா, நீங்க விகேஏ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. பட் ஏஐ நம்ம நெறைய டொமைன்ஸ்ல யூஸ் பண்றோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நீங்களே கூட வரிசைப்படுத்தலாம்னு நெனைக்கிறேன். இவ்வளவு டொமைன்ஸ்ல யூஸ் பண்றோம். இதுல இந்த விகேஏ பயன்படுத்தி நமக்கு நெறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது தானே! எதுலலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? எதுலலாம் பயன்படுத்தலாம்? எதெல்லாம் பயனுடையதா இருக்குதுன்னு நெனைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு? சி அதுக்கு முன்னாடி நான் குயிக்கா அந்த சூப்பர் ஏ ப்ளீஸ், நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ். அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு என்ன நடக்க எப்படி போகுதுன்றது இருக்கும்ன்றது தெரியும். தெரிஞ்சுக்கலாம். இந்த சூப்பர் ஏ என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன கூட்டுவாங்க. ஐசக் நியூட்டன கூட்டுவாங்க. மேரி கியூரி கூட்டுவாங்க. டாவின்சி கூட்டுவாங்க. அண்ட் தென் வந்து நம்ம ரைட் பிரதர்ஸ கூட்டு வரலாம். ராமானுஜம் கூட்டுவாங்க. ம். பசங்க எல்லாமே அவங்களுடைய சயின்ஸ் டீச்சரை கூட்டு வரட்டும், எல்லா மேக்ஸ் டீச்சரையும் கூட்டு ம். வரட்டும். இத்தனை பேரையும் தாண்டி, இவ்வளோ பேரையும் தாண்டி 100% சுப்பீரியரா ஒரு பவர் இருக்க போகுதுன்னா, அது வந்து சூப்பர் ஏஐ தான். சூப்பர் ஏஐ கேன்சர இப்படின்ற நேரத்தில கியூர் பண்ணிரும். கிளைமேட் சேஞ்சஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இப்படின்ற நேரத்தில கியூர் பண்ணிரும். புது பிசிக்ஸ் நெறைய பிசிக்ஸ் இன்வென்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி தரும். என்ன என்னமோ மேஜிக் மாரி பேசுறீங்க. கண்டிப்பா இது மேஜிக் மாரி நடக்கும். பேசுறீங்க. ஆ. ஆல்ரெடி நம்ம அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தானே இருக்கோம். இப்போ இல்ல சார், எப்படி சார்? இப்போ என்விரான்மென்டல் இஷ்யூஸ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து இன்னைக்கு டே பை டே அதிகமாயிட்டே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விவகாரமா இருக்குது. மருத்துவத்துறையா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் நம்மளால எய்ட்ஸ்க்கு வந்து நம்மளால மருந்து கண்டுபிடிக்க முடியல. பல புற்றுநோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்ப அது வந்து ஏஐ சூப்பர் ஏஐ வந்து இப்படிங்கிறதுல காலி பண்ணிரும்னா, நீங்க என்ன மேஜிஷியனான்னு கேட்கிறேன். கண்டிப்பா இப்போ இதுல நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்து வந்தது. மார்ச் மாசத்துல திடீர்னு சொன்னாங்க, நீங்க லாக்டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்களேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே, இந்த மாரி லாக்டவுன் நடக்கப்போது, கடைகள் மூடப்படும். மதியானம் 2 மணி வரை தான் கடை தொறந்திருப்போம். சிக்கன் கடை தொறக்க முடியாது. மருந்துக்கு மட்டும் நீங்க வந்து வெளியில போகலாம். இந்த மாதிரி நடக்க போகுதுன்றது 6 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து எடுத்திருப்போம். இருந்திருப்போம். ஒத்துக்கிறேன், எடுத்திருப்போம்ல. ஒத்துக்கிறேன். இப்போ ஏஐ வந்து அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ட தான் பாசிட்டிவா ஏற்படுத்தும். ம். ஆனா, நமக்கு ஏஐ வந்து இப்ப டைம் குடுத்துருச்சு, ரியாக்ட் பண்றதுக்கு. ஆனா, நம்மள்ல நெறைய பேர் வந்து அத வந்து கணிக்கவே இல்ல. ஓகே. கணிக்காம ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு இருக்கோம். பிசினஸ் ஓனர்ஸ குறை சொல்ல முடியாது. நாளைக்கு ஏஐனால எனக்கு வந்து ஒரு லாபம் வருது அப்படின்னா, பிசினஸ் ஓனர்ஸ் கண்டிப்பா ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புரிதல் வந்து இந்தியால நெறைய பேருக்கு வந்து வரல அப்படின்றது தான் வந்து என்னுடைய வருத்தம். இப்ப நாங்களே என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அவேர்னஸ வந்து கிரியேட் பண்றோம். நாங்க நெறையா ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனோடேஷன் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகே. இப்ப ஏஐ எஜுகேஷனுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, டேட்டா அனோடேஷன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ம்ஹ்ம். இப்போ நாங்க டேட்டா அனோடேஷன்ஸ். அனோடேஷன். இப்ப ஓகே. எப்படின்னா 4 விஷயங்கள் நாங்க வந்து சொல்லி தரோம். ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ. ஏஐனா என்னன்றது அவங்களுக்கு தெரியணும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராம்ப்டிங். நம்ம காருக்கு வந்து கீ போட்டா தான் கார் ஸ்டார்ட் ஆகும். எஸ். அந்த மாரி ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லாம் சொல்றோம். முன்னாடிலாம் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் தெரியணும், கிளாஸ் தெரியணும், ஆமா. ஃபங்ஷன் தெரியணும், இதெல்லாம் இருந்தது. உண்ம. இன்னைக்கு நீங்க நார்மலா பேசுற லாங்குவேஜ்லயே நீங்க வந்து இன்னைக்கு இன்டராக்ட் பண்ணிறலாம். அப்ப அதுக்கு என்ன வந்து மீடியமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங். ஸோ ஓகே. அந்த ப்ராம்ப்டிங்க டீச் பண்றோம். அதுக்கப்புறம் டேட்டா அனோடேஷன் இருக்கு இல்லையா? டேட்டா அனோடேஷன்றது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்கு. ஆமா. எப்படி ஏஐ வந்து மூலமா ஏஐ இயங்குதுன்றாங்க. மூலமா இறங்குது. டிரைவர் இல்லாத கார்ஸ் டெஸ்லால இருக்கு இல்லையா? இப்ப அந்த கார் போகுது, ரோட்ல போகுது. அந்த காருக்கு எப்படி தெரியும்? ரெட் லைட்னா நம்ம நிக்கணும். இவங்க பெடஸ்ட்ரியன், இது வந்து கர்ப், டிவைடரு, ரோட்ல வந்து பள்ளம், மேடு. பள்ளம், மேடு, எப்படி அங்க பிரேக் அடிக்கணும்? அப்படின்றது காருக்கு எப்படி தெரியும்? அதான் ஆச்சரியமா இருக்குங்க. அதுதான் அந்த டேட்டா அனோடேஷன்ல பண்றோம். எப்படி பண்றோம்னா, இப்போ ஒரு சிக்னல்ல நாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறோம். சரி. அந்த ஃபோட்டோவ எடுத்து அத வந்து அனோடேட் பண்ணுவோம். இப்ப ஏஐக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஏஐக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பையன் இருக்காப்ல. உங்க பையன்கிட்ட ஒரு 7 வயசு இருக்கப்பயோ, 10 வயசு இருக்கப்போ இதுதான் காருன்னு சொல்றீங்க. பொம்மையில ஜீப் வாங்கி தர்றீங்க. ஒரு 10 வருஷம் விட்டுடுங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க என்ன ஒவ்வொரு நாளுமே இதுதான் காரு, இதுதான் ஜீப்ன்னு சொல்ல சொல்றீங்களா? மாட்டேன், சொல்ல 10 மாட்டேன். வருஷம் கழிச்சு உங்க பையன் என்ன சொல்லுவாப்புலன்னா, இது BMW, இது இது ஆடி. Mercedes, இது Audi, இது வந்து 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷனு, இது 2 லிட்டர் இன்ஜினு. இந்த அளவுக்கு நாலேட்ஜ் எப்படி வருது? நீங்க டெய்லி இத சொல்லிக் குடுக்கறது இல்ல. ஸோ இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிக்கிறாங்க. ஏஐயும் இந்த மாரி தான். ஏஐக்கு நீங்க ஒரு ஆப்பிள ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப்பிள வச்சு நாளைக்கு கிரீன் ஆப்பிள் குடுத்தாலும் அது ஆப்பிள்னு சொல்லும். பாதி கடிச்ச ஆப்பிள் குடுத்தாலும் ஆப்பிள்னு சொல்லும். அந்த மாதிரி அது வந்து ட்ரெயின் ஆயிக்கும். அப்ப ட்ரெயின் ஆகுறதுக்கு நம்ம டேட்டா குடுக்குறோம்.
உதாரணத்துக்கு இப்போ கார் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கு. காருக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னா, இது வந்து பாறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். டேட்டா அனோடேஷனில் தான் சொல்லுவோம், லேபிளிங்னு சொல்லுவோம். இது பாறைன்னு சொல்லி லேபிள் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? IMG 001 ஆமா அப்படி ஆமா இருக்கும். ஆமா அந்த IMGயை தூக்கிட்டு இதுதான் பாறைன்னு சொல்லி டேட்டா வந்து நம்ம வந்து ஓகே ஏஐக்கு கொடுத்துருவோம். ஏஐ வந்து கற்றுக்கும் இது பாறைன்னு. இப்போ நாளைக்கு இது கார் போயிட்டே இருக்கு, இந்தியாவில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் ஒரு பாலித்தீன் பேப்பர் ப்ரௌன் கலர் பாலித்தீன் பேப்பர் ரோட்டுக்கு வருது. கார் கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏஐ கன்ஃபியூஸ் ஆகிடும். இது வந்து பாறையா இல்லை பேப்பரா பேப்பரா அப்படின்னு. அப்போ நம்ம திரும்பவும் ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணும். இதுதான் வந்து பேப்பரு அப்படின்றத நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்படி ட்ரெயின் பண்ணுறது தான் டேட்டா அனோடேஷன். ஓகே அதுக்கப்புறம் ஏஐ ஏஜென்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் டியூட்டர்ஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு டீச் ஆர் எஜுகேட் பீப்புள் ஆன் ஏஐ ஏஜென்ட், நாட் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ. ஓகே இதில் என்ன ஏ பிரச்சனை? ஏஜென்ட்டா எப்படி ஆனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க தவிர ஏ எப்படி பண்ணணும்னு ஏஐ சொல்லி ஏஜென்ட்டை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பைத்தான்னு சொன்னவொடனே எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லி ப்ரோக்ராமிங் நினைச்சிட்டு போயிடுறாங்க. லாங்குவேஜ் அப்படி கிடையாது. சி Y2K ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ தான் ஜாவா வந்தது. அப்போ ஜாவா வரப்ப ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாச்சு. நான் ஐடி பீப்புளுக்கு அதை பற்றின பிரச்சனையே இல்லை. அது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஓடிசிக்குள்ளே நடந்த பிரச்சனை. ஜாவா வருது, அதுக்கு முன்னாடி இருந்த C++ இதெல்லாம் தாண்டி ஜாவா வந்து ஒரு ஆதிக்கத்தை வந்து செலுத்துது. அது B2B பிரச்சனை. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே உள்ளுக்குள்ளே நடந்துக்குச்சு. ஏஐ அப்படி கிடையாது. ஏஐ இஸ் a B2C டூல். அப்போ நம்ம அதை வந்து அப்படி ஒதுக்க முடியாது. எல்லாத்துக்குமே தெரியணும். நான் ஐடிக்கும் தெரியணும். ஆமா. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து இட்ஸ் கோயிங் டு பி a பிக்கஸ்ட் அடாப்டிவ் மார்க்கெட். ஓகே யுஎஸ் வந்து இனோவேட்டிவ் மார்க்கெட். யுஎஸ் வந்து ஓ. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை யூஸ் பண்ண போற அடாப்டிவ் மார்க்கெட் வந்து இந்தியா தான். ஓகே நம்ம எல்லாத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறோம், அப்படி அப்படியே தகவல் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மள. சரி, நம்ம கிட்ட லிட்ரஸி ரேட் ஹை. அதனால அது இல்லாமல் பாப்புலேஷன் இருக்கு. நம்ம தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏஐ. பட் இதே இன்னும் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போய் இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து யூடியூப்ல போயிட்டு ஏஐ டுட்டோரியல்னு சர்ச் பண்ணுங்க. டுட்டோரியல்னு சர்ச் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 கோடி அவுட்புட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதை வந்து நீங்கள் நேரோ பண்ணுங்க, நேரோ சர்ச் பண்ணுங்க. எனக்கு எல்எல்எம் பற்றி டுட்டோரியல் வேணும், ப்ராம்ப்டிங் பற்றி டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நேரோ சர்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு 100 கோடியாவது கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 1 கோடி பேர் கண்டினியூஸாக வந்து இந்த டுட்டோரியல் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. யூடியூப்பில் கூகுளில் படிக்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த 1 கோடி பேரில் தேடுறப்ப அதில் வெறும் 10% தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஏன் 10% தான் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு. ஏன்னா ஏஐ இஸ் அன் ஓஷன். அதில் நம்ம வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். அது எங்கேருந்து எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் தான் நம்ம வந்து காமன் பீப்புளுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். ஸோ இந்த ஏஐ இன் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 30 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது யூனிவர்சிட்டி பிஹெச்டி லெவலில் வர நான் சொல்கிறேன். 1.5 கோடி டீச்சர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் ஏஐ வந்து ஒரு டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட முடியும். 2 விஷயம் தான். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அடாப்டிவ் அல்காரிதம், அவ்வளோதான். டீச்சர் சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டு வேலையை பார்க்கணும். 1008 பிரச்சனை இருக்கும். சிந்தனை வேறு எங்கேயோ போகும். ஏஐக்கு அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரம் உங்கள் குழந்தை பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் குழந்தைய ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது வந்து பண்ணி கொடுத்துரும். ஆல்ரெடி ஜார்ஜியா இன்ஸ்டிடியூட்லலாம் இருக்குது. நாங்களுமே அந்த டூல்ஸ் வந்து டூலுன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு ஏஐ வாய்ஸ் பாட்டு தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அது கேட்கும். இப்போ உங்களை வந்து அதுவே அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரும். நீங்கள் இதில் வீக்கு, இதில் ஸ்ட்ராங்கு அப்படின்றது. ஸோ எஜுகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய ரோல் வந்து ஏஐ வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. பட் நீங்க சொல்றது வந்து ஒரு பக்கம் வரம் போல ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும், டீச்சர்ஸே ரிப்ளேஸ்மென்ட் பண்றதுங்கிறது இட்ஸ் லைக் இது இதுக்கு நம்ம டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியலையே இது. ஓகே, இப்போ நீங்கள் 90ஸ்ல எடுத்தீங்கன்னா எந்த ஜாப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது? 2 ஜாப் தான் ஃபேமஸாக இருந்திருக்கும். டீச்சர் வேலை, பேங்க் வேலை. இந்த 2 வேலை தான் அங்கே இருந்திருக்கும். ஏடிஎம்லாம் வரப்போ குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் நடக்குது. அப்போ தான் வந்து ஐசிஐசி, எஸ்டிஎஃப்சிலாம் உள்ளே வராங்க. அப்போ ஏடிஎம்லாம் உள்ளே வருது. அப்போ வந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கேஷியருக்கு வேலை போயிடும் போகணுன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் போகவே இல்லை. டீச்சர்ஸ்க்கு வேலை போயிடும் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் போகலை. என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே, டீச்சர்ஸ் ஏஐக்கு அடாப்ட் ஆயிப்பாங்கன்றீங்க நீங்க. அடாப்ட் ஆகி ஆகணும். ஓகே ஓகே ஒரு லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏஐனுடைய ஒர்க் ஃப்ளோவை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் they must நிறைய have roles. நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும், ரோல்ஸ் கிரியேட் ஆகும். ஆனால் இவங்களுக்கு பேசிக்ல இருந்து தெரியணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய அட்வைஸோ சஜஷனும் என்னென்னா,
யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, 1940 ஏஐ வந்தது அப்படின்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சி நமக்கு என்னன்னு தெரியும். அந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம வந்து கற்றுக்கிறப்பவே பேக் ப்ராபகேஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. டேட்டா வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இப்போ நாங்கள் எப்படி வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லித் தரோம்னா ஒரு கதை மாதிரி சொல்லித்தரோம். ஏஐ பொறுத்தவரை 3 விஷயம். அதனுடைய பிரெயின், ஹார்ட், லங்ஸ் வந்து 3 தான். டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் தென் டீப் லேர்னிங். இதை வந்து நாங்கள் ஒரு கதையாக சொல்லித்தரோம் குழந்தைகளுக்கு. நான் டெக்னிக்கல் பீப்புளுமே கிட்ஸ் மாதிரி தான். அதாவது வந்து உங்களுக்கு ஐடி மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதர் ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. அதர் ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஏஐ எஜுகேஷனில் ஒரு லெவலை வந்து நம்ம அடைய முடியும். இல்லை, நீங்கள் எஜுகேஷனுக்குள்ளன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் மற்ற எந்தெந்த டொமைன்ஸ்லலாம் ஏஐ வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு நினைக்கிறீங்க? சரி, நாங்கள் வந்து இப்போ ஏஐ வந்து ரியல் எஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட்டில்? மெயினாக ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறோம். ஓகே. எப்படி ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருது. நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபோன் அடிச்சிங்கன்னா அந்த ஃபோனை ஒருத்தவங்க அட்டன் பண்ணுவாங்க. இதை வந்து நார்மலாக ப்ரீ சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த ஃபோனை அடிக்கிறப்போ அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறப்ப யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் வெரி பேசிக் கொஷின்ஸ். யூ ஆர் நாட் கோயிங் டு டீப் டைவ். என்ன பேசிக் கொஷின்ஸ் கேட்பீங்க? எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், பக்கத்தில் எவ்வளோ? என்ன இருக்குது, ஆமாம். ஸ்கூல்ஸ் இருக்கா, எனக்கு ஈஸ்ட் சைடு கிடைக்குமா, வெஸ்ட் சைடு கிடைக்குமா, தண்ணி வசதி எப்படி இருக்குது, பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ். ஒரு 15 கொஷின் கேட்பீங்களா? இந்த 15 கொஷினுக்கு எதுக்கு வந்து ஹியூமன் ஏஜென்ட்? 15 கொஷின் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வாய்ஸ் பாட் போட்டு அதுவே ஹேண்டில் பண்ணிடுது. இஃப் கஸ்டமர் இஸ் வெரி சீரியஸ் அபவுட் த ப்ராஜெக்ட், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வி ஆர் புட்டிங் ஹிம் டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கால். ஓகே. அப்போ தான் ஹியூமன் ஏஜென்ட் உள்ளே வராங்க. ஓகே. இப்போ ஹியூமன் ஏஜென்ட் வந்துடுறாங்க. ஹியூமன் ஏஜென்ட் வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ அவங்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க. ஓகே. எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எல்லாமே கஸ்டமர் இஸ் த காடுன்னுவாங்க, இல்லை கஸ்டமர் இஸ் த கிங்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை கஸ்டமர் இஸ் அ சைல்டு. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணி வருவாங்க. ஓகே. ஒரு குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆமாம். ஓகே. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏஜென்ட்ஸு அவங்களுடைய மூட் ஸ்விங்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க கஸ்டமரை கரெக்டாக, ஏன்னா ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு நாளைக்கு 200 கால் பேசுவாங்க, 300 கால் ஆமா. பேசுவாங்க. அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹேவ் அ ஏஐ டூல், ஆடிஷன் டூல்னு சொல்லிட்டு. அது இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது என்ன பண்ணுன்னா, ஒரு நாளைக்கு அவங்க வந்து 300 கால் பேசுகிறாங்களா, அந்த 300 ரெக்கார்டிங் எடுத்து இந்த ஏஐ கிட்ட போட்டோன்னா இந்த ஏஐ வந்து ஸ்கோர் கொடுத்துரும். 100க்கு இவனுக்கு 80 மார்க்கு, சம்மரி கொடுத்துரும். ஓகே. இந்த மாதிரி இவங்க இப்படி பேசுனாங்க, இந்த இடத்துல இவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க, இந்த இடத்துல கஸ்டமர் வந்து கடுப்பானாரு ஓகே. அப்படின்ற எக்ஸாக்டாக எல்லாத்தையும் கொடுத்து 100 மார்க் கொடுத்து ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துரும். இவங்களோட நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணலான்னு. ஆமாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஏஜென்ட் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இது 2வது இடமா. ஓகே. 3வது இடம் வந்து இப்போ நீங்களும் நானும் சேல்ஸ் முடிக்கிறதுக்கு உட்கார்றப்ப நம்ம 2 பேரும் பேசுகிறோம். ஓனர் வந்து இந்த கான்வர்சேஷனில் வரப்போகிறது கிடையாது. இப்போ நான் தான் வாங்க வந்திருக்கேன், நீங்கள் என்ன ட்ரிகர் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன் என்னுடைய பட்ஜெட் 50 லட்சம்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் 50 லட்சத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பக்கத்தில் விஐபி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்கள், அங்கே போங்க, எங்ககிட்ட 50 லட்சத்துக்கெல்லாம் கிடையாதுன்னு ட்ரிகர் பண்ணிடுறீங்க. ஆனால் எனக்கு கெப்பாசிட்டி 1 கோடி இருக்கும். நான் கடுப்பாக எந்திரிச்சு போயிடுறேன். இப்போ ஓனர் வந்து ஏன்பா அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அவன் காம்படிட்டர்லேருந்து வந்திருக்கான் சார், அவன் லைட்டாக நம்ம பல்ஸ் பார்க்குறான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. யாருக்கு நஷ்டம்? ஓனருக்கு நஷ்டம். ஸோ இந்த கான்வர்சேஷனை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணலாம். கஸ்டமர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கன்சர்னோட இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது, இப்போ கஸ்டமரை வந்து நம்ம அசஸ் பண்ணி பார்க்கலாம். இதை சொல்லியிருந்தா கஸ்டமர் வந்து இதை வாங்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன்லேயே நாங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து கொடுக்குறோம். அது ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த இடத்துல கஸ்டமர் கோவப்படுறாரு, நீங்கள் வந்து 5% டிஸ்கவுண்ட்டுக்கு ஒத்துக்கோ, இல்லை இதை எப்படி பண்ணு அப்படின்றத ஏஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஏஐ வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டுக்குள்ளேயும் நீங்கள் பண்ணுறீங்க. இது மாதிரி மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொசைட்டிக்குள்ளே ரொம்ப தேவையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் அப்படிங்கிறத நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்குது. மெடிக்கலுக்குள்ளே எப்படிலாம் வந்து இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு? இப்போது ஒரு பிஸி டாக்டர் கிட்ட போகிறோம். நம்ம போய் பிஸி டாக்டர்கிட்ட உட்காந்து நம்ம கதை சொல்கிறது எல்லாத்துக்கும் பதிலாக ஒரு ஏஐ வந்து ப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணிடும். ஏஐ கிட்டே சொல்லிடலாம் எனக்கு இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் கிட்ட சொல்கிறது ஏஐ கிட்ட சொல்ல முடியுமா? டாக்டர் தான் சொல்யூஷன் கொடுக்க போறாரு, மருந்து டாக்டர் தான் கொடுக்க போறாரு. அது இன்னும் நம்ம மாற்றலை. ஓகே. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ரொம்ப அடுத்தடுத்து சொல்லும்போது பயமா இருக்கு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது இப்போ நடக்காது. டாக்டருடைய இதை நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம்.
நெறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால பார்க்கவே முடியாது. நீங்க பிஸி டாக்டர்ஸ்லாம் போய் பாருங்களேன். அப்பாயின்ட்மென்ட்டே கிடைக்காது. இப்ப அது எதுக்கு அவங்க ப்ரீ ஸ்கிரீனிங் இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு டாக்டர் கிட்ட அவங்க வந்து ஒரு 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 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கதை எழுந்துட்டு, அதுக்கு ஒரு ஏஐ இருக்கும். ஏஐ கிட்ட போனீங்கன்னா, அது ப்ரீ ஸ்கிரீன் பண்ணிரும். அதுவே வந்து உங்களுக்கு பிபி என்ன, உங்களுடைய டெம்பரேச்சர் என்ன, எல்லாத்தையும் அதுவே அசஸ் பண்ணி ரிப்போர்ட்ட டாக்டர்ட்ட குடுத்துரும். நீங்க நேரா டாக்டர்ட்ட போனீங்கன்னா, டாக்டர் சிரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு, உங்களுக்கு மருந்து ரெஃபர் பண்ணிற போறாரு. இதையே எப்படி அது ஆட்டோமேட் கூட பண்ணிருக்கோம். எதுங்க கூப்பிட்டு ரெஃபர் பண்ணணும். அவர் தனியாவே ரெஃபர் பண்ணிட்டு போயிரலாம். இருந்தாலும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்கணும்ல. ஓகே. டாக்டர் ஒரு ரூ. 500 ரூ. 1000 வாங்குறாருன்னா, ஓகே, அதுக்கு ஒரு ரீசன் ஓகே, இருக்கணும்ல. ஓகே. ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? இத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, ஃபியூச்சர்ல டாக்டருக்கும் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். பேஷண்ட்டுக்கும் இருக்கும். இத இன்னும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்கேருந்து மெசேஜ் வந்து ஃபார்மசிக்கு போட்டா, இவங்க ஃபார்மசிக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க மருந்து எடுத்து குடுத்துரலாம். அதையும் தாண்டி ஃபாலோ அப் ஏஐ ஏஜென்ட் வச்சிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப நீங்க தான் மருந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. நான் தான் டாக்டர் என்ட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. அந்த ஏஐ ஏஜென்ட் உங்களுக்கு காலையில கால் அடிக்கும். பேன்டி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அந்த மாத்திரை சாப்பிடுங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு அப்டின்ற ஒரு ரிமைண்டர் குடுக்கும். 3 நாள் இந்த மாரி ரிமைண்டர் குடுக்கும். 3வது நாள் உங்களுக்கு அசித்ரோமைசின் காலியாயிடுது. பேன்டி முடிஞ்சிருது. 3வது நாள் அது என்ன கேட்கும்னா, இப்ப எப்படி பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? நான் வேணா டாக்டர்ட்ட இன்னொரு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? இந்த அளவுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஏஐனுடைய ஆதிக்கம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஃபாலோ அப்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்ப டூல்ஸ் இருக்கு. யூஸ் பண்ற ஹாஸ்பிடல்ஸ் இருக்காங்க. யூஸ் பண்றாங்க. ஓகே. அதான் சொல்றேன். ஆரம்பிச்சிருச்சு. பக்காவா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க இது சொன்னீங்க இல்லையா? ரியல் எஸ்டேட் சொல்ட்டீங்க, எஜுகேஷன் சொல்ட்டீங்க, மெடிசின் சொல்ட்டீங்க. ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே கேட்கிறேன். தான் இப்ப ஸ்போர்ட்ஸ்ல வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்றாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மெயினா சைனாலலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா? ஆமா. ஹெட் பேண்ட் போட்டீங்கன்னா, நம்மளுடைய மூட் என்னன்றத அது வந்து சொல்லிடும். என்னங்க ஆமா. சொல்றீங்க? இப்ப நீங்க ஒரு கேம் விளையாட போறதுக்கு முன்னாடி ஹெட் பேண்ட போட்டோம்னா, ஏஐ வந்து அசஸ் பண்ணி நம்ம மூடு, நம்மளுடைய ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே சொல்லிரும். ஓ! ஸோ அதான் சொல்றேன். ஏஐ பொறுத்தவர இதுக்கு டூல் இருக்கான்னு கேள்விலாம் கிடையாது. ஏஐ வந்து ஒரு ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர வச்சுட்டு யூஸ் கேஸஸ மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா போதும். அந்த யூஸ் கேஸஸ்க்கு நம்ம ஏஐ வந்து டூல் கண்டுபிடிச்சுக்கலாம். எனி யூஸ் கேஸ் நீங்க குடுங்க. அதுக்கு டூல் வந்து கண்டுபிடிச்சிரலாம். ஓகே. அப்போ எல்லா துறையும் வந்து கிட்டத்தட்ட சொல்றீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கனால நான் கேட்கிறேன். பாலிடிக்ஸ்‌க்கு யூஸ் ஆகுமா சரி? ஓகே. கண்டிப்பா யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். அரசியலுக்கு யூஸ் ஆகும். ஆமா. ஆ. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ம். தேர்தல் அரசியலுக்கு கேட்கிறேன் நானு. தேர்தல் அரசியலுக்கு தான் சொல்றேன். அத நெறையா கண்ட்ரீஸ் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் நம்ம இந்தியாவே பயன்படுத்தி இருக்கு 2024 தேர்தல்ல. சார் 24லயா? 24ல நம்ம வந்து பெரிய லெவல்ல ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ! யூஸ் பண்ண பார்ட்டி? எலக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி வந்து இப்ப பிஜேபி நமோ ஏஐன்னு சொல்லி பெருசா யூஸ் பண்ணாங்க. பெர்சனலைஸ்டு கேம்பெயின் பண்ணினாங்க. விலாவரியா சொல்லணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அமெரிக்கா 2020 தேர்தல், 2024 தேர்தல்ல ஏஐ வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணினாங்க. யுகே 2024 தேர்தல்ல யூஸ் பண்ணினாங்க. அது இல்லாம சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேசில், இந்தோனேஷியாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியது 2024 தேர்தல். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது காரணம். அடுத்தது வந்து ஹை டிஜிட்டல் பெனட்ரேஷன் கவுண்ட் வந்து இந்தியால இருக்கு. இந்தியால எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் 100 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 100 கோடி வாக்காளர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 85 கோடி வாக்காளர்கள் கிட்ட வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு. 75 கோடி வாக்காளர்கள் கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இத விட வேற என்ன தேவை? ஏஐ வந்து யூஸ் பண்றதுக்கு. ஆனா ஏஐ வந்து மெயினா எங்க யூஸ் பண்ணுது? அடாப்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் அடாப்ட் பண்றாங்க. சிவிக் சொசைட்டி அடாப்ட் பண்றாங்க. பொலிட்டீஷியன்ஸ், பார்ட்டீஸும் வந்து அடாப்ட் பண்றாங்க. இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும் அப்டின்னா, நீங்க 2024 தேர்தல்ல ஏஐ வந்து மெயினா எங்க யூஸ் பண்ணினோம்னா, வோட்டர் என்கேஜ்மென்ட்ல யூஸ் பண்ணினோம். மிஸ்இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங்ல யூஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் கேம்பெயின் ஆப்டிமைசேஷன்ல யூஸ் பண்ணினோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எலக்ஷன் இன்டெகிரிட்டி மானிட்டரிங்ல யூஸ் பண்ணினோம். இந்த 4 ஏரியால கரெக்ட்டா டீப் டைவ் பண்ணி நான் சொல்லணும் அப்டின்னா, இது வந்து காமன் பீப்பிளுக்கு சில நேரத்தில புரியாது. கரெக்ட்டா சொல்லணும்னா, டீப் ஃபேக் டிடெக்ஷன்னு இருக்கு. அதாவது நம்ம தலைய தூக்கிட்டு உடம்புல வேற தலைய வைக்கிறது. இந்த டீப் ஃபேக் டிடெக்ஷன்ல யூஸ் பண்ணினோம். அதிகமா பண்றாங்க சார். அந்த ஆமா. மாரி நெறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அது அவங்களே கிடையாது. ஆனா அது அவங்க பேசுன மாரி சொல்றாங்க. அதே மாரி ரீசென்ட்டா பொலிட்டிக்கலா நம்ம பேசுனனால கேட்கிறேன். பிடிஆர் அவருடைய ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது அவர் என்ன சொன்னாரு, டீப் ஃபேக் ஆடியோ இது அப்படின்னு அவரே வந்து மறுத்துட்டாரு அத. அதுக்கு சாத்தியம் இருக்கு. ஓகே. சாத்தியம் இருக்கு. அக்யூரேட்டா அத அப்படியே நம்ம வந்து கொண்டு வரலாம். கொண்டு அது வர வந்து முடியும். ஆமா, சாத்தியம் இருக்கு. அந்த டீப் ஃபேக்கே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆனா நீங்க எலக்ஷன்ல நடந்த டீப் ஃபேக் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸஸ் வந்து எலக்ஷன் கமிஷன் வந்து புடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து 4 ஏரியால நான் இப்ப சொன்ன மாதிரி டீப் ஃபேக் டிடெக்ஷன் ஒண்ணு, மிஸ்இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் ஒண்ணு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனலைஸ்டு கேம்பெயின் பண்ணினாங்க. இதுக்கப்புறம் வோட்டர் என்கேஜ்மெண்ட். இந்த டிஃபெக்ட் டிடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா? ராகுல் காந்தி வந்து ஒரு கரப்ஷனை கன்ஃபஸ் பண்ண மாதிரி ஆ, ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்டாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனு ப்ளஸ் வந்து சென்னை ஐஐடி இவங்க 2 பேருமே சேர்ந்து டீப் அனாலிசிஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வச்சிருக்காங்க. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, விஜில்னு ஒரு ஆப் இருக்கு. அதில தான் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இது வந்து வெப் ஸ்கிராப்பிங் பண்ணும். இந்த வெப் ஸ்கிராப்பிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க சோசியல் ஹேண்டில்ஸ்ல மீடியால எங்கெங்கெல்லாம் தப்பா போட்டிருக்கீங்க, அதெல்லாம் அது கண்டுபிடிச்சு கொண்டு வரும். இத தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த மாரி உங்க தலைவர்களோட இத வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தா, விஜில்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கம்ப்ளைண்ட் ஆன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஐ டிடெக்டர்ஸ் இருக்கு. இந்த ஏஐ டிடெக்டர்ஸ் வந்து சிஎன்என் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, ஆ மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் இருக்கு, ஜிக்ஸா அசெம்பிளர் இருக்கு. இதெல்லாம் வந்து ஏஐ ஸ்கிரீனிங் டூல்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணும்னா 5 நிமிஷத்துல இத ஸ்கிரீன் பண்ணிட்டு, இது என்ன சொல்லும்னா, இதுக்கு வந்து ஒரு சிந்தெடிக் ப்ராபபிலிட்டி சிந்தெடிக் ஸ்கோர்ன்னு ஒண்ணு குடுக்கும். அந்த ஸ்கோர் வந்து 80க்கு மேல இருந்துச்சுன்னா, உடனே ஹியூமன் உள்ள வருவாங்க. மாடிரேட்டர்ஸ் உள்ள வருவாங்க. இப்ப ஐஐடில ட்ரெயின்டு எலக்ஷன் கமிஷன்ல ட்ரெயின்டு மாடிரேட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அத பார்ப்பாங்க. இது கரெக்ட்டா அப்படின்னு. இப்ப ராகுல் காந்தி இது அப்படிதான் வந்தது. ராகுல் காந்தி நான் வந்து ஒரு கரப்ஷன் ஆமா நாங்க பண்ணினோம் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. 2:32க்கு அந்த போஸ்ட் வருது. 3:42க்கு அந்த போஸ்ட்ட ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய சாதனை. ஏன் அப்படின்னா, இந்த ஹியூமன் மாடுலேட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, கூகுள் மெட்டாவோட இவங்க வந்து எம்ஓஇ போட்டிருப்பாங்க. டேக் டவுன் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல டேக் டவுன் ரிக்வெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா கூகுள் மெட்டா தான் அத எடுக்க முடியும். ஸோ, அப்ப அவங்க கிட்ட பேசி இத எடுத்திருக்காங்க. 512 டீஃபேக் டிடெக்ஷன் கேஸ் வந்து பதிவாயிருக்கு. 512லயுமே 10,000 வியூஸ்க்கு கம்மியா இப்ப நம்ம ராகுல் காந்தி கேஸ்லயே 8,200 வியூஸ்லயே அத வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சாதனை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வோட்டர் என்கேஜ்மென்ட் 2024ல பெருசா பண்ணாங்க. 2014ல 2019 வர இருந்த கொரீஸ் ஒரு 50,000 கொரீஸ எடுத்து அத ஏஐட்ட குடுத்து ஏஐய ட்ரெயின் பண்ணி 2024 தேர்தல்ல அந்த ஏஐ மட்டுமே கிட்டத்தட்ட அம் 20 கோடி கால்ஸ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. எலக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான டேட்டா என்ன அப்டின்னா, 142 கோடி வந்து எலக்ஷன் கமிஷன் இதன் மூலமா சேவிங்ஸ் எடுத்திருக்காங்க. சேவிங்ஸ் ஆயிருக்கு. அத நம்ம இன்னொரு சைடு வேற மாதிரி பார்க்கணும். இந்த ஏஐ இல்லன்னா, அந்த 142 கோடியும் சம்பளமா, வேலை வாய்ப்பா மக்களுக்கு போயிருக்கும். அத வந்து ஏஐ தவிர்த்து அக்யூரசி ஒரு பக்கம், சிசாட் ஸ்கோர் எல்லாம் வந்து 4.3 அவுட் ஆஃப் 5 வந்தது. அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்லாம் வந்தது. நெறைய அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆனா, அங்க வேலை வாய்ப்ப வந்து அது வந்து கம்மி பண்ணியிருக்கு. ஸோ, இது ஒரு கேஸு. 3வது இதே மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிதான். இப்ப நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு வெப்சைட்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன போட்டு அத வைரல் ஆக்கி விட்டுறது தப்பா. எலக்ஷன் கமிஷன வந்து ஒரு 50,00,000 முஸ்லீம் ஓட்ஸ வந்து டெலீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்தது. அதையும் அந்த மாரி எலக்ஷன் கமிஷன் பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ, இதெல்லாம் எலக்ஷன் கமிஷனுடைய வேல. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு, பொலிட்டீஷியன்ஸ்க்கு என்ன யூஸ் இருக்கு யூஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, கேட்குறேன். யூஸ் கண்டிப்பா இருக்கு. இருக்கு. ஓகே. 100% இருக்கு. அதுதான் 2026ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. 26ன்றதுனால இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ ரொம்ப பரபரப்பா இருக்குது சார். ஏன்னா 2026 தேர்தல எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்பவே ரொம்ப பரபரப்பா இருக்குது. ஏன்னா புதிய வருகைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு 4 முனை போட்டியா இப்போதைக்கு வந்து உறுதியா இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது இந்த பார்ட்டீஸோ, இல்ல இந்த லீடர்ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்களுக்கு ஏன் யூஸ் ஆகுமா? ஆகும். நான் வந்து குயிக்கா அத சொல்றேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி யூஸ் ஆகுன்றத ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அம் நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கேவ எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 70,000 பூத் இருக்கு. இந்த 70,000 பூத்லயும் பிரசன்ஸ் இருக்கிறது டிஎம்கே, ஏடிஎம்கே கிட்ட தான் இருக்கும். ஓகே. இவங்க வந்து ஒரு டேட்டாவ எடுத்து வச்சிருப்பாங்க. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேலாம் வந்து அ மேன் டூ மேன் மேப்பிங்கே வச்சிருப்பாங்க. கட்டாயமா வச்சிருக்காங்க. 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 இந்த மேப்பிங் இருக்கப்ப அவங்களுடைய டேட்டா எல்லாமே தெரியும். ம். இப்போ ஏஐக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா, ம். டேட்டா தேவை. இப்ப எலக்ஷன் ஐடியில இருந்து நீங்க எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, பேரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஸ்பவுஸ் ஆதார் நேம் இல்ல நம்பர் அதெல்லாம் ஃபாதர் எடுக்கலாம். நேம் இல்ல ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருமே முழுசா இருக்காது. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா இன்னும் அதர் சோர்சஸ்ல இருந்து எடுக்கலாம். சோசியல் லிசனிங்ல இருந்து எடுக்கலாம். சென்சஸ்ல இருந்து எடுக்கலாம். 2011க்கு அப்புறம் சென்சஸ் நடக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்த சென்சஸ் 2027 மார்ச்ல பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிட்னால சென்சஸ் நடக்கல. அந்த சென்சஸ் டேட்டால இருந்து எடுக்கலாம்.
அதுக்கப்புறம் சர்வே மூலமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் கிரீவியன்ஸ் போர்ட்டல் இருக்கு. இப்ப நீங்க சென்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1913 ஒண்ணு இருக்கு கிரீவியன்ஸ் போர்ட்டலு. ஜிசிசிக்கு. சிஎம் உடைய ஹெல்ப்லைன் இருக்கு. சிஎம் ஓட ஹெல்ப்லைனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆர்டிஐக்கு வந்திருக்கும். இந்த மாரி இருக்கிறத எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு, சர்வேலேருந்து வர டேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கெட்ல போட்டுருவோம். அது வந்து டேட்டா பக்கெட். அந்த டேட்டா நமக்கு என்ன சொல்லும் அப்டின்னா, வோட்டர்ஸ் பத்தின ஒரு ஹிஸ்டரிய நமக்கு குடுக்கும். அதே டேட்டாவ கொஞ்சம் எடுத்து இன்னொரு ஒரு பக்கெட்ல போடுவோம். அந்த பக்கெட் நமக்கு என்ன சொல்லும் அப்டின்னா, தமிழ்நாட்ல இருக்க பிரச்சனைகள், மொத்த பிரச்சனைகள் என்ன அப்டின்றத சொல்லிரும். ஸோ 2 பக்கெட். ஒரு பக்கெட்ல வோட்டர்ஸ்னுடைய யூனிட் லெவலுக்கு நம்ம டிராவல் பண்ணி அவங்க டேட்டாவ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு பக்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாட்ல இருக்க ஒரு 2000 பிரச்சனைகளோ, 3000 பிரச்சனைகளையோ ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இஸ் திஸ் ஈஸி சார்? ஈஸியான வேலையா அது? இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். பட் இது என்னன்னா, இப்ப நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கேலலாம் அவங்கள்ட்ட அந்த டேட்டா இருக்கும். ஒரு தொகுதிக்கான வாக்காளர்களுடைய அத்தனை ஓகே, டேட்டாவும் ஓகே, இருக்கும். ஓகே. அப்ப அவங்கள்ட்ட தானே ஈஸியா நீங்க See, டேட்டா இது எடுத்து உள்ள டேட்டா வந்து போட்டுறலாம். ஒரு சோர்ஸ்லேருந்து எடுக்கவே முடியாது. மல்டிபிள் சோர்சஸ் கண்டிப்பா மல்டிபிள் தேவை. சோர்ஸ்லேருந்து வரும். அது இவங்க கிட்ட இருக்கும். இப்ப இது நீங்க என்கிட்ட கேட்கலாம், இது பிஜேபிட்ட இருக்கா? அப்படின்னு கேட்கலாம். காங்கிரஸ்ட்ட ஏன்னா அவங்களுடைய தோழமை கட்சி தானே. அதனால அவங்க வந்து கண்டிப்பா வந்து அத குடுத்துருவாங்க. இவங்களுக்கு அந்த டேட்டா வந்துரும். இந்த டேட்டா வந்து மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து போட்டு இந்த டேட்டாவ இங்க வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு 2000 பிரச்சனை தமிழ்நாட்ல எடுத்துக்கோங்களேன். மாநில வாரியா எடுத்து, இல்ல பூத் லெவலுக்கு நீங்க போனீங்கனாலும் ஒரு 2000, 3000 பிரச்சனைகள் இருக்குமா, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க மெயினான விஷயம் என்னன்னா, இந்த பக்கெட்ல நீங்க வச்சிருக்க வோட்டர எப்படி செக்ரிகேட் பண்ணுவீங்கன்னா, லாயலிஸ்ட் வோட்டர்ஸ். அது ஏஐ செக்ரிகேட் பண்ணி குடுக்கும். இவங்கெல்லாம் லாயலிஸ்ட் வோட்டர்ஸ், இவங்கெல்லாம் ஸ்விங் வோட்டர்ஸ், இவங்கெல்லாம் அப்போதெட்டிக் வோட்டர்ஸ், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சு குடுக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஹை லெவல்ல செக்மென்டேஷன் பண்ணும். மிஷின் லேர்னிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து எல்லாத்தையும் செக்மென்டேஷன் பண்ணி இதுல இருந்து நம்ம இன்னும் டீப் டைவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்மென்டேஷன் இது. இந்த செக்மென்டேஷன்ல இப்ப நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிய கேட்குறீங்க அப்படின்னா, லாயலிஸ்ட் வோட்டருக்கு அவங்க பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. உலகமே 2ஆ பிளந்து, உடைந்து வீழ்ந்தாலும், டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க டிஎம்கேக்கு தான் போட போறாங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறாங்க. பட் இதுலயுமே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நான் அத அப்புறம் சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விங் வோட்டர்ஸ். 2014ல பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க. 2019ல காங்கிரஸ்க்கு போட்டிருப்பாங்க. 2024ல ஒரு மாற்றமா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானுக்கு போட்டிருப்பாங்க. இவங்க ஸ்விங் வோட்டர்ஸ். அப்போதெட்டிக் வோட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. வோட்டர் ஐடி எடுத்துருவாங்க. பக்கத்துல இருக்க ஜெராக்ஸ் கடையில போய் குடுத்து லேமினேட்டும் பண்ணிருவாங்க. வீட்ல போய் பீரோல பத்திரமா வச்சு பூட்டி உள்ள வச்சுருவாங்க. ஒட்டே போட மாட்டான். ஓட்டே போட மாட்டாங்க. ஆனா அரசியல் பயங்கரமா பேசுவாங்க. ஓட்டுச்சாவடிக்கு போகவே மாட்டாங்க. இது அப்போதெட்டிக் வோட்டர்ஸ். இந்த அப்போதெட்டிக் வோட்டர்ஸ் வந்து நீங்க மெயினா பார்த்தீங்கன்னா, நீங்க போலிங் பெர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, போன 2024 எலக்ஷன்ல சென்னைய சுத்தி 50%, 60% இதுக்குள்ள தான் உண்ம. இருந்துச்சு. உண்ம. மெயினா நீங்க சோழிங்கநல்லூர், ஓஎம்ஆர் இப்ப நான் ஐடில இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் இல்லையா? இப்ப அந்த அப்போதெட்டிக் வோட்டர்ஸ் நெறைய பேர் ஐடில தான் இருப்பாங்க. நாங்க ஐடி உள்ள வந்து டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்லலாம் பாலிடிக்ஸ் எல்லாம் பிரிச்சு மேய்வோம். லோகேஷ் கனகராஜ் எப்படி படம் எடுக்கணுன்றது முதற்கொண்டு நாங்க டியூஷன்லாம் எடுப்போம். ஆனா ஓட்டு போடுறதுக்கு வந்து கண்டிப்பா வரமாட்டாங்க. லாங் வீக்கெண்டான்னு பார்ப்பாங்க. அப்படி லாங் வீக்கெண்ட் இல்லனாலும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வீட்லயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த அப்போதெட்டிக் வோட்டர்ஸு ரூரல்லயும் இருப்பாங்க, அர்பன்லயும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். ஸோ, இப்போ ஏஐ வந்து நமக்கு பிரிச்சு குடுத்துரும். ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, வோட்டர்ஸ் இப்படின்னு ஓகே, பிரிச்சு குடுத்துரும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்கள ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இவங்க தான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு அப்போதெட்டிக் வோட்டர்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, பெர்சனலைஸ்டு கேம்பெயின். இத வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா, மைக்ரோ டார்கெட்டிங், இல்ல வோட்டர் ப்ரொஃபைலிங் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ம். அவங்கள ஒன் ஆன் ஒன்ல ரீச் பண்ணிரணும். எப்படி ரீச் பண்ண முடியும் உங்களால ஒண்ணா அதுக்கு தான் நாங்க ஏஐ இன்ஜின் டூல் கிரியேட் பண்றோம். ஓகே. அந்த டூல் என்ன பண்ணும்னா, ஒரு மனிதன் இப்ப அருள் இருக்காரு. அருளுக்கு இந்த இவ்வளோ 2000 பிரச்சனை இருக்குல்ல, அருளுக்கு இந்த 2000த்துல 3 பிரச்சனை வந்து மேப் ஆகும். ஓகே. அப்போ உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, பெர்சனலைஸ்டு இது வந்து மெட்டா கேம்பெயின் பண்றதுனால பண்ணலாம். இல்ல WhatsAppல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். நமோ ஏஐ அப்படி தான் பண்ணாங்க. 2 கோடி பேருக்கு WhatsAppல வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. ஓகே. அ வ பிரதமர் மோடியினுடைய வாய்ஸ்லயே வந்து போச்சு. ஸோ, இது வந்து ஒரு ஃபீல் குடுக்கும். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் குடுக்குறேன். அருள் நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெசேஜ் குடுத்து நீங்க ஓட்டு போடுங்கன்னு வந்து பிரதமர் மோடியே பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றது. இத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து மேனிஃபெஸ்டோ லெவல்லயே நம்ம வந்து கொண்டு வரணும். மேனிஃபெஸ்டோ லெவல்ல கொண்டு வரணும். மேனிஃபெஸ்டோ லெவல்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்க வந்து மேனிஃபெஸ்டோவ 4ஆ பிரிச்சுருங்க. ம்ஹ்ம். மாநில அளவுல மேனிஃபெஸ்டோ. இருக்க பிரச்சனைகள். ஓகே. தமிழ்நாடு முழுக்க ஒரு தமிழ்நாடு மேனிஃபெஸ்டோ. இருக்க பிரச்சனை. அதுக்கு அடுத்தது வந்து ரீஜியன் வைஸ் கொங்கு பெல்ட், டெல்டா இந்த மாரி ரீஜியன் வைஸ். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க என்ன கொண்டு வாங்க, கான்ஸ்டிட்யூயன்சி வைஸ் கொண்டு வாங்க. லாஸ்ட்டா பூத் லெவல்ல இல்ல வார்டு லெவல்ல கொண்டு வாங்க. இப்ப மாநில அளவுல பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். இது எப்படி பண்ணலாம்னா, மாநில அளவுல வந்து இப்ப எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவோம்.
சென்னையை தாண்டி போங்க, சம்மரில் கண்டிப்பாக 10% டெஃபிசிட் வந்து எலக்ட்ரிசிட்டியில் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆவரேஜ்னு சொல்லியிருக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸில். நம்ம ஆல்மோஸ்ட் அதை நெருங்கி தான் இருக்கும். இதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சோலார் பவர் யூஸ் பண்ணுறதுல வந்து கிரிட் இன்டகிரேஷன் இஷ்யூஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அதனால் நடக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து திருடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓல்டாக இருக்கும். உங்களுடைய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் ஓல்டாக இருக்கும். ஸ்மார்ட் மீட்டர்னு வந்து நிறைய இடத்துல இல்லாமல் இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரண்ட் லாஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து முதல்வர் வந்து அட்ரஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல்வர் வந்து பர்சனலாக இப்போ அருள் தான் இருக்காருன்னா, அருளுக்கு வந்து அவர் வருவார் லைனில். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எங்களுடைய கழக ஆட்சி வந்து இவ்வளோ மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். நடவடிக்கைகள் இதில் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து எங்கள் ஆட்சி வரப்போ இதை வந்து மின்மிகை மாநிலமாக 100% இது வந்து மாறிடும் அப்படின்னு அவருடைய வாய்ஸில் இப்போ உங்ககிட்ட பேசுகிறாருன்னா, நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகும். இம்ப்ரெஸ் ஆவீங்க. இப்போ இதுலேயே இதை வந்து ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ வந்து பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து கான்வர்சேஷனே பண்ண ஆமாம், முடியும். இப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட பேசிடுறாரு. Okay. பேசினதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதே நம்பருக்கு திரும்ப கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப, நீங்கள் அதே நம்பருக்கு திரும்ப கூப்பிடுறப்ப, இப்போ அங்கே வந்து நாங்கள் ஒரு ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்டை வச்சுட்டு, ஒரு திவ்யாவோ, ஐஸ்வர்யாவோ ஒரு 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 பொண்ணு வந்து ரிசீவ் பண்ணி, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லி, அவங்க வந்து பேக் எண்டில் இதுக்கு ஒரு டீமை வச்சு, இந்த பிரச்சனை என்னன்றதை திரும்ப உங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அந்த வந்து அந்த உங்களை வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறப்ப, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடன்ஸ் வருமா வராதா? இது இப்போ மாநில அளவில் சொல்கிறோம். நீங்கள் ரீஜியன் லெவலுக்கு போங்க. டெல்டா ரீஜியனுக்கு போவோம். டெல்டா ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 30% அக்ரிகல்ச்சர் நடக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த அக்ரிகல்ச்சர் இஸ் ஹேப்பனிங் இன் டெல்டா ரீஜியன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காவேரி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. வருஷத்துக்கு வந்து நமக்கு 1000 கோடி ரூபா இழப்பு ஏற்படுறதா சொல்கிறாங்க. மெயினாக வந்து சூசைடு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சூசைட்லாம் நடக்கிறது வந்து டெல்டாவில் தான் நடக்கும். தஞ்சாவூர், இப்போ திருவாரூர். நெல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. நெல் கொள்முதல் விவகாரத்தில் நெல்லை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாம எல்லாமே அப்போ அவங்கள்ட்ட ஒரு விரக்தி இருக்கும்ல. எடப்பாடி கே பழனிசாமி ஆமா. இருக்காரு. இபிஎஸ் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து அங்கே சுப்பிரமணியன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேசுகிறார். அண்ணே வணக்கம். உங்களை மாதிரி நானும் ஒரு விவசாயி தான். எனக்கும் இந்த பிரச்சனை என்னன்றது தெரியும். நீங்கள் எங்கள் ஆட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சித் தலைவி அம்மா தான் முத வந்து இதுக்கு வந்து பெரிய உண்ணாவிரதம்லாம் எடுத்தாங்க. இருந்து இதுக்கு ஒரு ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணாங்க. இப்போ நாங்களும் எங்கள் ஆட்சியில் இருந்தப்போ இதுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். அடுத்த தடவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நீங்கள் யார் கிரியேட்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் த டிரெக்ட் பர்சன். அப்போ அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? இப்போ இதுவே நீங்கள் இப்போ புதுசாக இப்போ தாவேகா தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா? இப்போ நம்ம வேறு எந்த இடம் எடுக்கலாம்? இப்போ திருவெற்றியூர் எடுத்துக்கோங்க. திருவெற்றியூரில் மீஞ்சூர் இருக்குது, எண்ணூர் இருக்குது. மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா தான். சிபிசி ஆமாம், சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டுனுடைய சர்டிஃபிகேட் படி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா வந்து எண்ணூர் அண்ட் மீஞ்சூர். 600 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது, 600 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, சேட்டிலைட் ப்ளஸ் ஏஐ என்ன பண்ணுன்னா, இந்த 600 இண்டஸ்ட்ரீஸில் எமிஷன் எங்கேருந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதுவே அவங்களுக்கு பெனால்ட்டி போடும். அதுவே அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணும். இது இல்லாமல் அந்த ஏஐ என்ன பண்ணுன்னா, எங்கெல்லாம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெஃபர் பண்ணும். இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வைங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ வந்து தாவேகா தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா, நெஞ்சில் குடியிருக்கும் ரமேஷ் வணக்கம், நான் தான் விஜய் பேசுகிறேன். எனக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் வைப்போம். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரீ பெல்ட் வைப்போம். ஒரு ட்ரீ வந்து 20 கிலோ கார்பனை வந்து வருஷத்துக்கு உள்ள இருக்கும். அதை நாங்கள் கணக்கு பண்ணி ஒரு ஏக்கரில் ஒரு 500 ட்ரீ வைப்போம். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து மாசு இல்லாத காற்று வந்து வரும். இது வந்து நாங்கள் எங்களுடைய பாலிசியாக மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பேசினா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியும் நிறையா நேரத்தில் அது உண்மையிலேயே அவர் இல்லைன்னு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ஒரு 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 சின்ன சந்தோஷத்தை ஆமாம், அது வந்து நமக்கு ஏற்படுத்தும் இல்லையா? இப்போ இதுவே நீங்கள் பூத் லெவலில் போங்களேன். பூத் லெவலில் கோயம்புத்தூர் சவுத் எடுத்துக்கோங்க, கணபதி வார்டு எடுத்துக்கோங்க. கணபதி வார்டில் இப்போ வந்து ஒரு 12,000 பெண்கள் இருக்காங்க. 12,000 பெண்கள் வந்து எம்எஸ்எம்இல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதில் 74% பேருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. இதெல்லாம் நானும் ஜஸ்ட் லைக் தட்டா சொல்ல, இதெல்லாம் ஏஐ கொடுக்குறது. 74% வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் இவங்களுடைய ஒரே பிரச்சனை வந்து அங்கே டே கேர் இல்லைன்றது. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, அவங்க குழந்தைகளை எங்கே விட்டுட்டு போகிறதுன்னு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருதா? நம்ம ஏஐ மூலமாக அதை கண்டுபிடிச்சிடுறோமா? இப்போ அண்ணன் சீமான் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க.
அண்ணன் சீமான் வந்து அம்மா அழகு மீனா தங்கச்சி நான் தாண்டா அண்ணன் பேசுகிறேன், எனக்கு தெரியும் அங்கே வந்து பிரச்சனை இருக்குன்னு டே கேர் இல்லைன்னு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்கள் கணபதி வார்டிலே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டே கேர் போட்டு கொடுப்போம் குழந்தைகளை நாங்க அப்படின்னு பாத்துக்கிறோம்டா சொல்லிட்டு. தங்கம் ஆமாம், அப்படின்னு. இது இல்லாமல் ஏஏ வந்து என்ன பண்ணும், கிரியேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓ இப்போ வந்து அந்த அழகு மீனான்ற அம்மா வந்து அவங்க குழந்தைய டே கேரில் விட்டுட்டு அவங்க அப்படியே மகிழ்ச்சியாக நடந்து வர மாதிரி அதுவே கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும், அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணுன்ற கண்டென்ட் கொடுத்துரும், தலைவர் வாய்ஸில் என்ன கண்டென்ட் பேசணுன்றதையும் ஏஏ வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் இப்போ நிறையா உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து திருவரம்பூர், நெய்வேலி இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அங்கே வேலை பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு அட்ரஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மலை பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா இப்போ படுகாஸ், இருளாஸ்லாம் டீப் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. அப்போ நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மூலமாக ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியா ஃபுல்லாக, அவங்க மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஏஐ வந்து வச்சு பெரிய மேஜிக் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பண்ணலாம். இந்த 2026லயே பண்ணலாம். கண்டிப்பாக ஓகே. இதனுடைய புரிதல் வந்து கரெக்டாக இருக்கணும், இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க எல்லாரையும் தமிழ்நாடு டச் பண்ணதுனால கேட்குறேன். இந்த நான் ஓட்டர்ஸ் 27% இருக்காங்கல்ல, அவங்கள ஓட்டர்ஸா மாத்துறதுக்கான வியூகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவையா இருக்கலாம். இன்னொன்னு தமிழ்நாடு சொல்லிட்டீங்க, பக்கத்துல தான் புதுச்சேரியும் இருக்குது. அதையும் கொஞ்சம் கணக்கெடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி வாக்காளர்கள் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சு வரப்போ அது எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஆமா. போன எலெக்ஷனில் வந்து 6,36,00,000 பேர் வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. 1,75,00,000 பேர் வந்து டிஎம்கேக்கும் 1,53,00,000 வந்து ஏடிஎம்கேக்கும் வந்து செலுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 73% வந்து போலிங் ஆகிருக்கு, 27% வந்து போலிங் ஆகலை. ஏஐ வச்சு சொல்கிறேன், ஏஐ இல்லாமலும் சொல்கிறேன். 2 சினாரியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுடைய டெசிஷனை வந்து டிசைட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் லாயலிஸ்ட் ஓட்டர்ஸ். இப்போ நீங்கள் தாவேகா தலைவர் விஜயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அட்ரஸ் பண்ணுறது லாயலிஸ்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டி வந்து அவங்களுடைய லாயலிஸ்ட்டை ஹாப்பியாக வச்சுக்கிறதுல தன்னுடைய ஃபேன்ஸா தன்னுடைய தொண்டரை என்கேஜ் பண்றாரு. அதான் பண்றாரு. ஆமாம். ஆனால் டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபி யாராக வேணாலும் இருக்கட்டுமே, இந்த ஸ்விங் ஓட்டர்ஸு, அப்பத்தட்டிக் ஓட்டர்ஸு இவங்க தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. இப்போது விஜய் உள்ளே வர்றாரு. விஜய் வரப்போ இப்போ புதுசாக இருக்கவங்க ஓட்டுலாம் அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 லட்சம் ஓட்டு இருக்குமா, 20 லட்சம் ஓட்டு போயிடுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னா குறைஞ்சது ஒரு 1.25 கோடியிலேருந்து 1.5 கோடி வாக்குகள் வந்து தேவை. கட்டாயமா வேணும். ஓகே, இப்போ இந்த வாக்குகளை நம்ம பிரிக்கணும்னா ஒன்று எக்ஸிஸ்டிங் பார்ட்டிகிட்ட இருந்து பிரிக்கணும். எக்ஸிஸ்டிங் பார்ட்டிகிட்ட இருந்து பிரித்தது போக நம்ம எங்கேருந்து கை வைக்கணும் அப்படின்னா, இந்த வாக்குகள் செலுத்தாமல் 1.5 கோடி பேர் இருக்காங்கல்ல, இந்த 1.5 கோடி பேர் வாக்குகள் செலுத்தினா அவங்களே ஒரு தனி அரசாங்கத்தை வந்து உருவாக்க முடியும். அப்போது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இந்த 1.5 கோடி பேரை வாக்குகள் செலுத்த வைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஏஐ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப் பண்ணும். ஓகே. சரி, அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கிறது தான். இப்போது திரிபுராவில் ஒரு எலெக்ஷனில் 93.4% போலிங் ஆச்சு. அதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் போலிங். ஓகே. சமீபத்தில் ஆந்திராலையும் 84% என்னமோ போலிங் ஆச்சு. இந்த ரீசன் தான் அந்த போலிங்கான காரணம். ஒரு ப்ரெஷர் திரிபுராவில் ஏன் ஆச்சுன்னா, ஒரு டஃப் காம்படிஷன் போச்சு. பிஜேபி, காங்கிரஸ் அண்ட் சிபிஎம் கிட்ட ஒரு டஃப் காம்படிஷன் போச்சு, அதனால ஆச்சு. ப்ளஸ் அது வந்து ஒரு காம்பேக்ட் சின்ன ஆமாம் டெமோக்ராஃபிக் லொக்கேஷன் அது. அதனால் அங்கே வந்து அது சாத்தியமாச்சு. அப்போ அந்த ப்ரெஷர் வந்து இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நானே டிஎம்கே காரனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே 100% ஜெயிக்க போகுது. என்கிட்ட ஒரு மெத்தனம் இருக்கும்ல, நான் ஓட்டு போட வரமாட்டேன்ல. நம்ம போட்டாலும் போடலனாலும் டிஎம்கே ஜெயிக்க போகுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே மெஜாரிட்டி ஆஃப் த சினாரியோவில் வந்து இவங்க ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க, இந்த தடவை இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்றது. அந்த ப்ரிடிக்ஷன் இருக்கப்ப இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கியூரியாசிட்டியே இருக்காது. ஆமாம், இதுதான் நடக்க போகுது அப்படின்றது வந்து இப்போ தெரிஞ்சிருது. ஸோ எலெக்ஷன் கமிஷனும் கட்சிகளும் இந்த 27% மக்களை வாக்குகள் செலுத்த வைக்கணும். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காலலாம் 4 வாரம் தேர்தல் நடக்கும். ஓகே. ஆமாம் ஆமாம். அதுவும் அவங்களாம் வந்து வாக்கு பெட்டியில் போய் வாக்கு சீட்டு தான் போடுற முறை தான் இருக்குது இப்போயும். ஸோ அது எதுக்குன்னா, அப்போ தான் வாக்கு போடாதவங்களையும் நம்ம வந்து இப்போ அவங்க போட முடியாது, இன்னொரு நாள் போட வைக்கலான்னு பூத் ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கேரளாவில் வச்சுருக்காங்க. டிசேபிள்டு பீப்புள், சீனியர் பீப்புளுக்கெல்லாம் வந்து வாக்குகள் வாங்கிட்டு வர்றது. இல்லை, இங்கே தபால் வாக்குகள் இருக்குல்ல. தபால் வாக்குகள் இருக்கு. நீங்கள் இப்போ வர முடியாதவன் என்ன பண்ணுவான்? ஓகே ஓகே. தபால் வாக்குகள் எல்லா இடத்துலையும் தனி. ஸோ இப்போ இந்த பூத் ஆன் வீல்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிவிக் ஃபெஸ்டிவலாக கொண்டாடணும். ஓட்டு போடுறது, அதாவது ஓட்டு போடுறது வந்து ப்ரைடாக கன்சிடர் பண்ணணும்.
அப்போ தான் அவங்க எல்லாமே உள்ளே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் கேம்பெயின்ஸ் நடத்தலாம், நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கிற அத்தனை இன்ஃப்ளூயன்சரையும் மைக்ரோ மேக்ரோ மினி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண சொல்லலாம். இல்லை வந்து அரசியல் கட்சியே சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த பூத்தில் வந்து 80% 90% வாக்குகள் நீங்கள் செலுத்துங்க, உங்களுடைய முதன்மை பிரச்சனையை நான் வந்தவொடனே இதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இதுக்கு கண்டிப்பாக ஏஐ ஹெல்ப் பண்ணும், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். இப்போ அப்போதெட்டிக் ஓட்டர்ஸே ஓட்டு போட வரல அப்படின்னா ஏஐ என்ன பண்ணுன்னா, ஜியோஸ்பேஷியல் ஏஐன்னு வச்சுருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கார், சோழிங்கநல்லூரில் பாஷியம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார், அவர் ஓட்டு போடவே வரலை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாருன்னா ஸ்விக்கியில் ஒரு புஷ் மெசேஜ் கொடுக்கலாம், நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். இல்லைனா இன்னொரு மெசேஜ் நம்ம என்ன சொல்லலாம்னா, உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா வெறும் 400 மீட்டரில் தான் பூத் இருக்குது, கிளைமேட் வந்து இப்போ நல்லா தான் இருக்குது, அங்கே ஓட்டுச்சாவடியிலையும் கூட்டம் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ உங்கள் வாக்கை செலுத்திடலாம் அப்படின்ற அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே ஏஐ மூலமாக நம்ம கொடுக்கலாம். ஆமாம். ஸோ இப்படி நம்ம பண்ணி இந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை கூட வச்சா தான் ஒரு சமமான ஒரு போட்டியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 27% உங்களுக்கு ஓட்டே போடலையே. ஆக்சுவலா இது பார்ட்டியே பண்ணலான்றீங்க. பார்ட்டியே பண்ணலாம். இப்ப ஃபார் பார்ட்டிக்கு தேவை. எக்ஸாம்பிள் இப்ப டிவி கேக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்ப டிவி டிவிகேக்கு கேக்கு தேவையில்லையா? இப்ப அவங்களுக்கு ஓகே. தேவையில்ல. இப்ப நான் சொல்ற மாரி இப்ப அவங்கள்ட்ட இப்ப லாயலிஸ்ட் ஒரு 30 லட்சம் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். புதுசா வரவங்க ஒரு 20 லட்சம், ஒரு 50 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப பாக்கி இருக்க ஓட்டு அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 27%ல இருந்து எடுத்தா நாட் ஒன்லி ஃபார் டிவிகே, இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஆல் த பார்ட்டிஸ். டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாத்தையும் இது பண்ணும். இன்னும் நீங்க சொல்லப் போனா இப்ப 2024 எலக்ஷன்லலாம் டிஜிட்டல வந்து பக்காவா ஹேண்டில் பண்ணது வந்து இந்தியா லெவல்ல பிஜேபி. அதுக்கு செகண்ட் லெவல்ல யார் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். பிஜேபிக்கு அடுத்து நான் இந்தியா லெவல்ல கேட்கிறேன். இந்தியா லெவல்ல காங்கிரஸா இல்ல டிஎம்கே ஓகே டிஎம்கே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும். டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். பழைய மாதிரி இப்போ கிடையாது. இப்போ எலான் மஸ்க் அமெரிக்காவில் ஏதாவது பேசினார் அப்படின்னா, இங்கே கடைக்கோடி ஏர்வாடியில் இருக்க பெட்டி கடை வச்சிருக்கவங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ண முடியும். அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பழைய மாதிரி வாழ்க்கை இனிமேல் இருக்காது. தேர்தல் இனிமேல் இருக்காது. அதுக்கு நாம வந்து சரி பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம நீங்கள் டிவிகேவும் இப்போ புது பிளேயராக உள்ளே வந்திருக்கிறாங்க. ஒரு 4 கார்னர் ஃபைட்டை தான் தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து போக போகுது. இந்த விவகாரத்தில் வந்து விஜய் பற்றின இப்போ ரீசெண்டான சில விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அவருடைய பொலிட்டிக்கல் மூவ்ஸை பற்றி அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் ஒரு ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த நியூ பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன சில விஷயங்களை மாற்றிக்கிட்டா மேபி பெனிஃபிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புதியவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கும் ஒரு காம்படிஷன் கொடுக்க முடியும். அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அவர் வர்றதை வந்து கண்டிப்பாக எல்லாமே வரவேற்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த உரிமை இருக்குது. அவர் வந்து அது வராரு. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரி செஞ்சுக்கணும். இதை வந்து நான் விமர்சனமாக வைக்கல, ஒரு சஜஷனாக. ஏன்னா அவருடைய அத்தனை படங்களும் நான் பார்த்துருக்கேன். அவரை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு 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 சஜஷனாக நான் சொல்கிறேன். முதல் வந்து கட்சிக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து பலப்படுத்தணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க. இப்போ அண்ணன் சீமானுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் இருக்கார், இனுபாவனம் கார்த்தி இருக்கார், ஜல்லிக்கட்டு ராஜேஷ், ஃபர்ஹானா, களஞ்சியம் இருக்கார், ஹுமாயூன் இருக்கார், வித்யா இருக்காங்க, அண்ணன் வீரப்பனாருடைய பெண் மகள் வித்யா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே தாவேக்கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரிஞ்ச இப்போ நீங்கள் வந்து முதல் கட்ட தலைவர்கள் அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எனக்கு ஈசிஆர் சரவணன் வந்து எனக்கு தெரியும். நான் நிறைய போஸ்டரில் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு நல்ல ஒரு களப்பணியாளர். ஆமாம், நல்ல ஒரு அருமையான களப்பணியாளர் பார்த்துருக்கேன். இப்போ அதை தவிர்த்து இப்போ மதியழகன் வந்து நமக்கு இந்த ஸ்டாம்பிட்னால தெரியும். மதியழகன் வந்து நமக்கு தெரியும். பிரபு இருக்காருன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஒருத்தர் ரொம்ப இருக்கார். இன்ஸ்டாலாம் அப்புறம் பர்வேஸோ ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையில். ஸோ 2ஆம் கட்ட தலைவர்களில் வந்து நம்ம வந்து பிரபலமாக்கணும். அது பண்ணணும். அடுத்தது நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவை தெரிஞ்சிருக்கணும், தந்தை பெரியாரை தெரிஞ்சிருக்கணும், முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், புரட்சித் தலைவரை தெரிஞ்சிருக்கணும், புரட்சித் தலைவர் தெரிஞ்சிருக்கணும். இவங்களெல்லாம் ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஐடியாலஜி வேறையாக இருக்கும், அவங்க ஐடியாலஜி வேறையாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய செய்முறைகள் இதெல்லாம் நமக்கு தெரியணும் ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா. அதை தாண்டி உங்களுக்கு நாலேஜாக என்ன தெரியணும் அப்படின்னா, ஆரியம்னா என்னன்னு தெரியணும், திராவிடம்னா என்னன்னு தெரியணும், கம்யூனிசம் தெரியணும், காந்தியம் தெரியணும். இதெல்லாம் தாண்டி தமிழ் தேசியம் தெரியணும். அண்ணன் சீமானை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா இவ்வளோ விஷயம் இருக்குது.
இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பேச்சு பயிலரங்கம் நடத்தணும். இப்ப அண்ணன் நாஞ்சில் சம்பத் வந்து வந்திருக்காரு. ஒரு ஒரு பக்காவான ஒரு அரசியல்வாதி, அருமையான ஒரு பேச்சாளர். அவரு வந்திருக்காரு. அண்ணன் கேஎஸ் இருக்காங்க உள்ள. ஸோ இவங்க வந்து ஒரு பேச்சு பயிலரங்கம் நடத்தி, அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி, என்ஹான்ஸ் பண்ணி, என்ரிச் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு வர்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத தாண்டி இப்ப வந்து நீங்க விஜயனுடைய பேச்சுக்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அது வந்து அவங்க லாயலிஸ்ட்டுக்கான பேச்சாவே இருக்கு தவிர, இந்த ஸ்விங் வோட்டர்ஸுக்கு, அப்பத்தெட்டிக் வோட்டர்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸுக்கான பேச்சு வந்து இன்னும் அவங்க அந்த கன்டென்ட்ட ஆட் ஏன்னா பண்ணணும். ஏன்னா அதுதான் அவர் மேல இருக்கிற கிரிட்டிக்காவும் இருக்கு. ஏன்னா ஆ அவருடைய ஸ்பீச்சும் ரொம்ப ஷார்ட்டாவே முடியும். அதனால தான் இப்ப நெறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, இஷ்யூஸ் பத்தி இன்னுமே டீப்பா பேசலாங்கிற ஆமா. ஒரு இப்ப நான் ஏற்கனவே நம்ம இப்ப எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ பத்தி பேசினோம். இப்ப இந்தியானுடைய பாலிசி என்ன? ஆ ரினியூவபிள் எனர்ஜில என்ன பாலிசி? இப்ப தமிழ்நாட்ல என்ன நிலைமை இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். பட் நான் வந்து ஒரு பிஜேபி தலைவரோட பேசிட்டு இருந்தேன். ஒரு ஆர்ஏசில இருக்க ஒரு தலைவரோட. அவரு சொன்னாரு, "டான்ஜெட்கோ வந்து இந்தியாலயே கம்பேர் பண்றப்ப ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இருந்தாலும் அதில இன்னும் சில கேப்ஸ் இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா, தமிழ்நாட்டில இருக்க முக்கிய 10 பிரச்சனைகள எடுத்து, இந்த பிரச்சனைகள நாளைக்கு தாவேகா வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத, நீங்க வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். இப்ப நம்ம வந்து ஒரு முன்மாதிரி அரசியல் செய்ய போறோம் அப்படின்றது வந்து, மக்களுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணணும். இப்ப நம்ம அ சிங்கம் இருக்கு, சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து லாயலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு புல்லரிப்பா இருக்கும். பட் ஆனா டிசைடிங் ஃபேக்டர் வந்து இந்த நான் சொல்ற ஸ்விங் வோட்டர்ஸ், அப்பத்தெட்டிக் வோட்டர்ஸ் இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். அவங்களையுமே நம்ம என்கேஜ் பண்ணணும். ஓகே. கண்டிப்பா அவங்க அதற்கான ப ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பாங்க. பார்ட்டிஸுமே வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் ஒரு ஒரு சஜஷனா எனக்கு தெரிஞ்சத நான் வந்து சொல்றேன். ஓகே. உங்களோட ஏஐ இன்ஜின் பத்தியும் சொல்லியிருக்கிறீங்க. அது அட் த சேம் டைம் ஏஐ எப்படிலாம் வந்து வொர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டே பாலிடிக்ஸுக்கும் ஏஐ வொர்க் ஆகுங்க அப்படிங்க சொன்னதுனால, இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும், பொலிட்டிஷியன்ஸுமே கூட ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய விஷயங்கள் ஏஐ தொடர்பா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். உங்களுடைய ஏஐ பயணம் அடுத்தடுத்த முயற்சிகளை அடையட்டும், வெற்றிகளை குவிக்கட்டும் சார். மிக்க நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே! மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.